வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இது நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வுல நம்ம இங்க எல்லாருமே ஒன்று கூடியிருக்கோம் இல்லையா? என்ன விஷயம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுடைய பட்டமளிப்பு விழா நாளைக்கு நடக்க இருக்குது. அந்த பிள்ளைகள் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம இன்னைக்கு கேட்கறதுக்காக தயாராக இருக்கோம். ஒரு நிகழ்வு அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நிகழ்வுல கலந்துக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு நாடணும். அப்படியே நாடு இந்த ஊர்ல நம்ம எல்லாருமே இங்க ஒண்ணு கூடியிருக்கோம் இல்லையா? நம்மளுக்கும் அல்லாஹ்தால நாளைக்கு ஒரு பாக்கியத்தை சொல்லி எல்லாரும் என்ன செய்யணும், ஒரு நியதி வச்சுக்கணும். நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம முன்னாடி என்ன பேச போறாங்களோ அதை நம்ம என்ன செய்யணும், நல்லா கவனமா கேட்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா அப்படின்னு கேட்டா என்ன ஒரு செயலுமே நம்மளுடைய எண்ணத்தை பொறுத்துதான் அமையணும் இல்லையா? ஒரு பிள்ளைகள் எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு தாயினுடைய கண்ணியத்துலதான் இருக்கு. அந்த பிள்ளைகளை நான் ஒரு ஆலிமாக நான் உருவாக்க போறேன் அப்படின்னு ஒரு தாய் நினைக்காம ஒரு பிள்ளைகள் என்ன செஞ்சிட முடியாது, ஒரு ஆலிமாவோ ஒரு நல்ல நிலைக்கு அடைய முடியாது. அப்படி இன்னைக்கு இந்த 10 மாணவிகள் என்னன்னு நாளைக்கு ஒரு பட்டத்தை கையில வாங்கியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட படிக்கக்கூடிய சூழ்நிலையை முடிக்காம அந்த நிலையில கூட இந்த பிள்ளைங்களுக்கு நாளைக்கு என்ன இருக்கும்போது மதரசாவுடைய ஆளுங்கிற ஒரு பட்டம் கிடைக்க போகுது. அது நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இவங்க அமர்ந்திருக்கக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்ப அந்த பிள்ளைங்கலாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா இருபதாக கல்வியிலையுமே கத்துக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு மார்க்க கல்வி, ஒண்ணு உலக கல்வி. இப்ப உங்ககிட்டே நான் கேட்கிறேன், இந்த 2 கல்வியில எந்த கல்வி ரொம்ப சிறந்தது சொல்லுங்க. மார்க்க கல்வியா? மார்க்க கல்வி, உலக கல்வி ரெண்டுமே சிறந்த கல்விதான். ஆனா அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கறதுலதான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்கு. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையை எப்படி செஞ்சிடலாம், சீராக அமைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த குழந்தைகள் தான் நாளைக்கு வருங்கால பெற்றோர்கள் கூட, சரியா? அப்ப இவங்க இப்ப அவங்க கத்துக்கிற அந்த பாடங்களை வச்சுதான் நாளைக்கு அவங்களுடைய பிள்ளைகளையும் அடுத்து வரக்கூடிய சந்ததிகளையும் உருவாக்க இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த பிள்ளைகளை பெற்று நம்மளுக்கே எப்படி மிகப்பெரிய கௌரவம் இருக்குது. அந்த கர்வத்தை கொடுக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்தாலா இம்மையுடைய கல்வியை சீராகவும் சிறப்பாகவும் வரக்கூடியதாகவும் மாற்றி தந்தவர்கள் புரிவானாங்க. பட்டம் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதாவது மார்க்க கல்வியில நம்ம ஒரு சனது வாங்கணும் அப்படின்னா அது ரொம்ப சுலபமா எல்லாருமே கிடைக்கிறாரு. ஏன் அப்படின்னா அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்குறான் இல்லையா? அப்போ அந்த கல்வி ஞானங்கிறது நம்ம எத்தனையோ நம்ம சேர்ந்துருக்கோம். இப்ப நானுமே ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கும்போது மதரசாக்கள் நிறைய மாணவர்கள் சேருவாங்க. ஆனா குடும்ப சூழ்நிலை அவங்களுடைய எண்ணங்கள் என்ன செஞ்சோம் நடுவுலயே தவறி போயிடும். அப்போ அந்த பட்டம் அப்படிங்கறது நம்ம முழுமை ஆக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைகள் மனசார நியத்து வச்சா மட்டும்தான் முடியும். அப்ப எல்லா செயல்களுமே என்ன காரணமா இருக்குது, எண்ணங்கள் மட்டும்தான் காரணமா இருக்கு. அதை சீர்படுத்தி நான் என்னுடைய வாழ்க்கை இப்படி அமைச்சா மட்டுமே என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத அதை என்ன செஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறது. பட்டம் வாங்குறோம், நாளைக்கு இதுவரைக்கும் இந்த மாணவர்களுடைய அடையாளம் என்னவாக இருந்தது, இன்னாருடைய மகள் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தது. ஓதுறாங்க, படிக்கிறாங்கன்னு இருந்தது. இனிமே அடுத்து இவங்க வெளியில போகும்போது இவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கும். என்ன அப்படின்னா ஆலிமா நோரியா அப்படிங்கிற ஒரு சனது நாளைக்கு கொடுக்குறாங்க இல்லையா? அப்ப அந்த சனதுக்கு நாம தகுதியா இருக்கோமா அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையில அமைச்சுக்கிறத வச்சுதான் இருக்கு, சரியா? அப்படி இருக்கும்போது நம்ம சனது வாங்குறது முக்கியம் இல்ல, அந்த சனதுக்கு தகுந்தபடி நம்ம வாழ்க்கையில செஞ்சுக்கணும், அமைச்சுக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் நானே அதிகமா பேச விரும்பல. நம்மளுடைய மாணவிகளுடைய நிறைய கட்டாளங்கள் இங்க நடக்கும்போது அவங்களுடைய சொற்பொழிவுகள் எல்லாம் நம்ம கேட்போம். கேட்டுட்டு இறுதியா நம்ம அது சம்பந்தமா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இப்ப நூறுல் ஈமான் மதரசாவுடைய மாணவி நூறுல் சஜ்ரா, பெண்களுக்கு கல்வி அவசியமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு
அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன் திருமறையில கூறுகிறான், ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? நல்லுபதேசம் பெறுவோர் எல்லாம் அறிவுடையவரே. கல்வி கற்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் இருவரின் மீதும் கட்டாய கடமை. கல்வி ஒரு மனிதனை அறிவுடையவனா, பண்பாடுள்ளவனா, ஒழுக்கமுடையவனா மாற்றுகின்றது. கல்வி மனிதனின் அறிவு கண்ணை திறப்பதோடு சொத்துக்களில் எல்லாம் மிக சிறந்த சொத்தாகவும் இருக்குது. கல்வி கற்பது என்பது உலகம் மற்றும் மார்க்கம் பற்றிய அறிவை பெறுவதாகும். நம்ம கற்கக்கூடிய கல்வி இந்த உலகத்துக்கு மட்டும் இன்றி மறுமைக்கும் பயன் தரக்கூடியதா இருக்கணும். பெண்கள் கல்வி கற்பதன் அவசியம் என்ன? ஏன் பெண்கள் கல்வி கற்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்ல, அவங்களுக்கு சரியான மார்க்க கல்வியை கற்று கொடுக்கறது இல்ல. கையில போனை வாங்கி கொடுக்குறோம், வீட்டுல டிவியை வாங்கி மாற்றோம், போன்ல வீடியோ சீரியலையும் பாக்குறாங்க. இதனால ஒழுக்கம் குறையுது, இபாதத்து குறையுது, தொழுகை இல்லாத சூழ்நிலை ஏற்படுகின்றது. தான் பெற்றெடுத்த பிள்ளையை கூட சரியா வளர்க்க முடியல. ஒரு பெண் என்பவள் ஒரு குடும்பத்துல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார். அதிலும் குறிப்பா தன்னுடைய குழந்தையின் அறிவு வளர்ச்சிக்கும் பண்பாட்டிற்கும் அடித்தளமிடுபோல ஒரு பெண்ணாகிய தாய்தான் அந்த குழந்தைக்கு 2 வருடங்கள் பாலூட்டுவதுடன் அல்லாஹ்வின் மீது இறையச்சத்தையும் நல்லொழுக்கத்தையும் சேர்த்தே ஊட்டுகிறாள். இப்படிப்பட்ட இந்த பெண்ணுக்கு உலக கல்வியும் மார்க்க கல்வியும் மிக மிக அவசியமாக இருக்குது. மார்க்க கல்வி இருந்தாதான் தன்னுடைய குழந்தைய மார்க்க பற்றோடு அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியிலும் இஸ்லாம் சொன்ன அடிப்படையில வளர்க்க முடியும். தன்னிடமே கல்வியில இருந்தா சரியா வளர்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் யாரு? தாய் தந்தையிடம் சரியான கல்வி அறிவு, மார்க்க புரிதல் இல்லாத காரணம் தான். நம்ம பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமா பேசுறோம், அவங்க அசிங்கமா தானே பேசுவாங்க. நம்ம பிள்ளைங்க முன்னாடி டிவி சீரியல் பார்த்தா அவங்க எப்படி குர்ஆன் எடுத்து ஓதுவாங்க? அவங்களும் டிவி சீரியலை தான் பார்ப்பாங்க. சில வீடுகள்ல தந்தையிடம் சிகரெட் பிடிக்கும் பழக்கம் இருக்குது, மது அருந்தும் பழக்கம் இருக்குது, அது அப்படியே குழந்தைகளுக்கு வந்துருது. இப்படி பிள்ளைங்க பல விஷயங்களை கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் தாய் தந்தையிடம் சரியான கல்வி அறிவு, மார்க்க புரிதல் இல்லாத காரணம் தான். எனவே ஒவ்வொரு ஆணுக்கும் சரி, ஒவ்வொரு பெண்ணுக்கும் சரி, முதல் பள்ளிக்கூடமா முதல் ஆசிரியரா இருப்பது ஒரு பெண்ணாகிய தாய் தான். இப்படிப்பட்ட இந்த தாய்க்கு நல்ல கல்வி அறிவு இருந்தாதான் அவளிடம் பாடம் கற்பிக்கும் அந்த குழந்தைக்கு அதை கிடைக்கும். இதைத்தான் சிலர் இப்படி சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை என்று. ஆகவே நம்ம குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு வேண்டும் என்று நினைத்தா அந்த குழந்தையை வளர்த்தெடுக்கும் தாய்க்கு கல்வி மிக மிக அவசியமாக இருக்குது. ஒரு பெண் கல்வி கற்பதன் மூலமா முதல்ல தன்னை திருத்திக்கிறா, மார்க்கம் அனுமதிக்காத விஷயங்கள் இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறா. ஒரு பெண் கல்வி கற்பதன் மூலமா தன்னுடைய கணவன் எப்பெல்லாம் நடந்து கொள்ளுமோ அப்படி நடந்து கொண்டு குடும்பத்தில் ஏற்படும் அதிகமான பிரச்சனைகள் தீர்வடைகிறது. இதனால குடும்ப சூழ்நிலை சந்தோஷமாக உருவாகி ஒரு ஆண் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய சேவையா சிறப்பாக செய்ய பெண் உதவியாக இருக்கிறார். ஒரு பெண் கல்வி கற்பதன் மூலமா உறவினர்கள் எப்பெல்லாம் நடந்து கொள்ளுமோ அப்படி நடந்து கொண்டு உறவினர்களுக்கு மத்தியில ஒற்றுமையை ஒருங்கிணைப்பை உருவாக்குகிறாள். இதனால சமூகம் மறுமலர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது. ஒரு பெண் கல்வி கற்பதன் மூலமா தன்னுடைய குழந்தையை சாலிகான முறையில் வளர்த்து எதிர்கால சமுதாயம் உருவாகுவதில் அதிகமான பங்கு வகிக்கிறார். ஒரு பெண் கல்வி கற்பதன் மூலமா பெண்கள் தங்களை நியாயமான உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பெண்களுக்கு கல்வி நிச்சயம் தேவை, அது முழு சமுதாய முன்னேற்றத்துக்கே உதவும் என்பதை இஸ்லாம் பல நூற்றாண்டுகளாக சொல்லிக் கொண்டேதான் இருக்குது. இந்த செய்தியை அறியாத முஸ்லிம்களாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு முஸ்லிம் பெண்கள் எப்படியெல்லாம் அலக்கழிக்கப்படுகின்றார்கள்? தலாக், வரதட்சணை கொடுமை, அடக்குமுறை, பாலியல் துன்புறுத்துதல், சிறை கொடுமைகள் என்று எத்தனையோ சுமைகளை சுமக்குறாங்க. இதுல இருந்து நம்ம வெளிவர வேண்டும்னால் கல்வி மிக மிக அவசியமாக இருக்குது. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஈருலகிலும் பயன் தரக்கூடிய கல்வியை தந்து நம்மை கல்வியாளர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வ அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் இந்த குழந்தைகளுடைய நாவல்களை அல்லாஹ் வரக்கத் செய்வானாக. பெண்களுக்கு கல்வி அவசியமா? இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு கல்வி தாங்க. நம்ம உலக கல்வி படிக்கிற அப்போ சூழ்நிலைகள் அப்படி இருந்துச்சு, எல்லாமே கம்மியா இருந்தது. ஆனா மார்க்க கல்வி அதுக்கு தடையே இல்லை, உலக கல்விக்கும் தடை இல்லை, அதுக்கான எவ்வளவோ டெவலப்மெண்ட் வந்துருச்சு. மார்க்க கல்வி இப்ப நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெகுவாக பக்கத்திலேயே நம்மளுக்கு என்ன செஞ்சிருச்சு, அமைஞ்சிருச்சு. ஆனா இது வரைக்கும் நான் கத்துக்கல, இனிமேனாலும் நான் கத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம தான் முடிவெடுக்கணும் இல்லையா? ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, பெண்கள் மார்க்க கல்வி கத்துக்கணுமா அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய சுய தேவைகளையே பரிபூர்ணமான முறையை நிறைவேற்றுறதுக்கு அந்த அடிப்படை மாற்றம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
ஒரு ஆண் வந்து ஒரு மார்க்கத்தை கட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்களோடய முடிஞ்சிடும். ஆனா ஒரு பெண் வந்து மார்க்க கல்வி இருந்தது அப்படின்னா ஒரு சமூகத்தையும் உருவாக்க முடியும். ஏன் அப்படி சொன்னாங்கன்னா தனக்கு ஒரு பெண்ணானவர் தனக்கு மார்க்கங்களை கட்டுறதும் இல்லாம தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க, இல்லப்பா இது செய்யறது தப்பு, இல்லம்மா எல்லாம் செய்யக்கூடாது, ரசூல் அதை சொல்லல, அது செய்யாதீங்க, இது வரைக்கும் செஞ்சீங்க இனிமே செய்யாதீங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து வீட்டுல தடுத்து நிறுத்தணும். அப்படின்னா நம்ம குடும்பத்தை தடுத்து மாற்றணும்னா மட்டுமே நம்ம வந்து என்ன செய்ய முடியும், சமூகத்தை மாற்ற முடியும். அப்போ ஒரு சமூகத்தை மாற்றணும் அப்படின்னு முடிவெடுத்தா முதல்ல தன்னுடைய குடும்பத்தை தான் மாற்றணும் இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த வலிமை வந்து யாருக்கு இருக்குன்னா பெண்ணுக்கு தான் இருக்கு. அப்ப அந்த பெண்ணுக்கு மார்க்க கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்ப இப்ப நடைமுறை பரவலாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து வேலையா இருக்கு. என்ன அப்படின்னா, ஓதி படித்த பெண்களுமே கவலைக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி இருந்து ஏன் இந்த தவறுகள் நடக்குது அப்படின்னா, குடும்பத்துல வந்து மற்ற யாரும் வந்து அதை வந்து எடுத்து சொல்ல வந்து முன் வர மாட்டேங்கிறாங்க. சொன்னா கேட்பாங்களோ மாட்டாங்களோ, ஒரு பெரியவங்களுக்கே நம்ம வந்து போய் எதுவுமே சொல்ல முடியாது இல்லை. இப்ப நம்ம வந்து உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, அம்மா தொழுகையினுடைய சட்டங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தொழுகை பற்றி நம்ம வந்து பார்த்துக்கோங்க, பெண்களுக்கு வந்து ஜமாத் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஜமாத் கிடையாதுன்னா அப்ப ஜமாத் இதுவரைக்கும் நம்ம தொழுதுத்தானே இருந்தோம், அம்மா அது மக்களுமா அதை சொல்லக்கூடாது, பெண்களுக்கு ஜமாத் கிடையாது. ஆனா ஒரு ஆண் இமாமுக்கு நின்று பெண்கள் வந்து ஜமாத்தா தொழுகலாம் அப்படின்னா அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்ப ரீசெண்டா இந்த பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சந்திச்சுட்டு இருக்கோம். நான் சொல்றேன் பெண்கள் ஜமாத்து வேண்டாமா அப்படின்னு சொன்னதுல இருந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெண்களுடைய வரவும் மனசாலும் குறைஞ்சு போச்சு. காரணம், நாங்க வந்து கூட்டானாலும் நாங்க சொல்லுவோமே தவிர அந்த தொழுகையினுடைய முறைகளை நாங்க தெரிஞ்சுட்டு சொல்ல மாட்டோம். அப்புறம் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில இத்தனை நாள் அவங்க வந்து என்ன செய்யறாங்க, என்ன தொழில்நுட்பாங்க, அவங்க எப்படி தொழில்பாங்க, அதை நாங்க சொல்லி வச்சு நாங்க தயாராக இருக்கோம். அப்ப பெண்களுக்கு மாற்று கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து சின்ன குழந்தைகளுக்கு இப்ப வந்து நம்ம வந்து அடிப்படையிலே வந்து நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். சின்ன குழந்தைகள் வந்து பசு மரத்தாளி போல என்ன சொன்னாலும் அவங்க மனசுல வந்து பதிஞ்சிடும். இப்ப நம்ம நீங்க போய் இவங்க ஜமாத் வைக்காதீங்க, ஜமாத் போடாது அப்படின்னா ஒத்துக்குவாங்க. ஆனா பெரியவங்களுக்கு வந்து அதை மாற்ற முடியாது. ஏன்னா அதுலயே பழகிட்டாங்க, அப்படியே பழகிட்டாங்களே தவிர அதை வந்து நாங்க என்ன செய்யணும், நாங்க மாற்றணும், அதை வந்து முயற்சி பண்றோம், நாங்க கத்துக்கிறோம்னு என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, முன் வர மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, ஒரு பெண் வந்து பிறக்கும் போதே வந்து அந்த குழந்தைக்கு அடிப்படை மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து நம்ம வந்து என்ன செய்யணும், பழக்கணும். நாமளும் அதை வந்து என்ன செய்யணும், கற்றுக்கணும். இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஹிமாயா, தொழுகையை கடைபிடிங்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Mogam tera malam lain malile binam maram nalile vinai vire கதிரீர் என்று கல்வெல்லாம் குடிக்கொள்ளுதே விதியதுவாக முன்காதல் கொடியேற்றுதே தீராத காதல் மீது கொள்வே மனமாற கவி பாடி உயிரில் கலப்பேன் திங்கள் ஜோதி ஜொலிக்கும் தலைமையே எங்கும் மறுக்கோடி வளர்க்கும் இறைநாதரே திங்கள் ஜோதி ஜொலிக்கும் தலைமையே எங்கும் மறுக்கோடி வளர்க்கும் இறைநாதரே மனிதம் முழுதும் பாலை உலகம் மனமாய் கமலும் மட்பூபே மனிதம் முழுதும் பாலை மனதும் மனமாய் கமலும் மட்பூபே உங்கள் ஒத்த மனத்தோழர்கள் தீயம் குறை சோந்தமே உங்கள் ஒத்த மனத்தோழர்கள் தீயம் குறை சோந்தமே காதல் பித்த மாய
குன்றி தவித்தார்கள் ராவானதும் புரிந்து புன்னகை புரிந்தீர்கள் பொன் வண்ணமே திங்கள் மதி ஜோதி ஜொலிக்கும் தளிர்மேனியே எங்கும் மலர்கோடி வழங்கும் இறைநாதரே மனிதம் முழுதும் பாறை மனதும் மனமாய் கமலும் மஹ்பூபே மனிதம் முழுதும் பாறை மனதும் மனமாய் கமலும் மஹ்பூபே விடினும் விடியாமல் பார்கள் பணி மீதிலே விடினும் விடியாமல் பார்கள் பணி மீதிலே இருந்தும் விழி நீரை பொழிவார்கள் மலை போலவே அண்ணல் மறைவிற்கும் துடித்தார்கள் புல் போலவே அண்ணல் மறைவிற்கும் துடித்தார்கள் புல் போலவே பிள்ளை மீது படுத்தார்கள் மனம் ஏங்கியே திங்கள் மதி ஜோதி ஜொலிக்கும் தலைமையே எங்கும் மறுக்கோடி வழங்கும் இறைநாதரே மனிதம் முழுதும் பாலை மனதும் மனமாய் கமலும் மஹ்பூபே மனிதம் முழுதும் பாலை மனதும் மனமாய் கமலும் மஹ்பூபே ஏனோ நானும் ஏங்கி தவிக்கின்றேன் காணும் நாளை பார்க்க நிற்கின்றேன் நபியே உயரது பின்னே முன்வரவு நபியே உடலது கபில் தனித்து தருமம் கருணம் பலனம் மரவே உயிராவும் உயிரேனும் என் முகமதை பார்த்திருவீரா இறையேகன் அங்கேற்கும் அந்த கேள்விக்கு பதில் அளிப்பீரா அந்த கேள்விக்கு பதில் அளிப்பீரா எங்கள் சத்திய சஹாபாக்கள் மனம் மகிழ்ந்தோமே எங்கள் சத்திய சஹாபாக்கள் மனம் மகிழ்ந்தோமே போர் புரிந்திட்டு விரைவார்கள் மனம் ஏங்கியே திங்கள் மதி ஜோதி ஜொலிக்கும் தலைமேனியே எங்கும் மறுக்கோடி வழங்கும் இறைநாதரே திங்கள் மதி ஜோதி ஜொலிக்கும் தலைமேனியே எங்கும் மறுக்கோடி வழங்கும் இறைநாதரே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த மாணவிகளுடைய குறையை பார்க்க செய்வானாக. அடுத்ததாக ஹிமாயா தொழுகையை கடைபிடிங்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला बरकातुहु। इन्नल हम्दलिल्लाहि नहमदुहु व नस्तईनुहु मैं यहदिहिल्लाह फला मुडिल्ल लहु व मैं युद्लिल फला हादिय लहु व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु व अशहदु अन्ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம படைத்ததனுடைய நோக்கம் நம்ம அவனை வணங்கி வழிபடணும். அந்த நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்ம படைச்சிருக்கான். வேற எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் தஆலா நம்மளை படைக்கல. அல்லாஹ் தஆலா நம்ம படைத்ததை கொண்டு வேற எதையுமே நாடவும் இல்ல. அல்லாஹ் தஆலா நம்மள்ட்ட இருந்து வேற எதையுமே எதிர்பார்க்கவும் இல்ல. அவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹ்வை வணங்கி வழிபடணும், நம்ம அல்லாஹ்வுடைய அடியான்னு உணரணும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களை ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர படைக்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனம் நமக்கு தெளிவாக தெரிகின்ற பாடம் என்னன்னா, அல்லாஹ் தஆலா நம்ம படைத்த நோக்கத்தை சொல்லி காட்டுது. ரப்பல் ஆலமீன் கூறக்கூடிய இந்த வசனம் அல்லாஹ் தஆலா நம்மளை ஏன் இந்த உலகத்துல படைத்தான், நம்ம எதற்காக படைக்கப்பட்டோம் அப்படிங்கறத உணர்த்துது. அப்ப எந்த மனிதர் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை புரிந்து கொள்ளலையோ, அல்லாஹ்வை வணங்குவதுதான் தன் வாழ்க்கையை நோக்கம் யார் அறிந்து கொள்ளலையோ, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்ட முஸ்லிமா நம்மளால இருக்க முடியாது. இன்றைக்கு வியாபாரம் செய்வது, தொழில் துறைகள், நம்மளுடைய அன்றாட வாழ்வுக்கு உண்டான சம்பாதிக்கிறது, இது எல்லாம் வாழ்க்கையினுடைய தேவைகள் தானே தவிர இவற்றை சேகரிக்கிறது, இவற்றுக்காக நம்மளுடைய நேரங்களை கழிக்கிறது, இது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் கிடையாது. நம்ம பிறந்தது, நம்ம படைக்கப்பட்டது அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். அதை மறந்துடக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்,
கத் அஃப்லஹல் முஃமினூன், நிச்சயமா ஈமான் கொண்டவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அந்த வெற்றி பெற்ற முஃமின் யார்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷியூன், அவர் எப்படிப்பட்டவர்னா தன்னுடைய தொழுகையில உள்ளச்சத்தோடு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம ஒரு மனிதர் தன் வாழ்க்கையில வெற்றி பெறணும் அப்படின்னா, தன் நினைத்த காரியங்களை வெற்றி பெறணும் அப்படின்னா, தன் வாழ்க்கையில உயரணும் அப்படின்னா 5 நேரம் தொழுதாலே போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூரு அபினாவுக்கும் பி ஸலாத்தி ஸபஅ ஸினீன், 7 வயது ஆச்சுன்னா உங்களுடைய குழந்தைகளை தொழுகும்படி ஏவுங்க. ஒலரிபுகும் அலைஹா லிஅஷ்ரி ஸினீன், 10 வயதாயும் உங்களுடைய குழந்தை தொழுகலைன்னா அதற்காக அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு பாக்குறோம் நம்மளுடைய பிள்ளைங்க 10 படிக்குது, 12 படிக்குது, காலையில் 8 மணி வரை தூங்குது, 7 மணி வரை தூங்குது. நம்மளும் சரி, படிக்கிற பிள்ளை தூங்குனா தூங்கிட்டு போகுது, நைட்டு முழுக்க உட்காந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டா வரோம். நம்மளுடைய பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு 4:30 தான் வீட்டுக்கு வரோம். அந்த பிள்ளைங்க அசரும் தொழுதிருக்காது, லுஹரும் தொழுதிருக்காது. வந்த உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாமா, முகத்தை கழுவுமா, கைய கழுவுமா, டீ குடிமா அப்படின்னு சொல்றோம். என்னைக்காவது ஒரு நாள் உழு செஞ்சுட்டு அசரு லுஹரை தொழுமான்னு சொல்லியிருக்கோமா? இல்ல. இப்படி நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு தொழுகை ஆர்மூட்டல்னா நம்மளுடைய பிள்ளைங்க எப்படி தொழுகுவாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு எத்தனை பேர் அதிகாலை ஃபஜ்ர் சரியா தொழுகிறோம்? நைட்டு படுக்கிறதே 12 மணி, காலையில எந்திரிக்கிறது 10 மணி. இப்படிதான் நம்மளுடைய நிலைமை இருக்கு. இப்படிதானே நம்மளுடைய நிலைமை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ர் தொழுறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல வந்துறாரு. அந்த நாள் முழுக்க அவருக்கு எந்த ஒரு கெடுதியும், எந்த ஒரு முசீபத்தும், எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம அல்லாஹ் தஆலா அந்த மனிதரை பாதுகாக்கிறான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 தொழுகை முனாஃபிக்குங்களுக்கு பாரமா இருக்கும், அதை நிறைவேற்ற சிரமமா இருக்குன்னு சொன்னாங்க. அதுல முதல் தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை, 2வது தொழுகை இஷாவுடைய தொழுகை. இந்த 2 தொழுகை நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படி நமக்கு இந்த தொழுகை தான் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நம்ம முனாஃபிக்குங்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபாஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கத்தக்க பாவங்களை விட்டு நம்ம தடுக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப நம்ம 5 நேரம் சரியா தொழுதாலே நம்ம இடத்துல கெட்ட குணங்கள், பாவமான காரியங்கள், கெட்ட எண்ணங்கள் இருக்காது. நம்ம தொழக்கூடிய தொழுகை நமக்கு பாவம் இல்லாத வாழ்க்கையை நமக்கு தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஐதும் லவ் அன்ன நஹரன் பிபாபி அஹதிக்கும், உங்க வீட்டு வாசல்ல ஆறு ஒண்ணு ஓடுது, யகதஸில குல்லி யௌமின் ஹம்சன், அந்த ஆற்றை நீங்க ஒரு நாளைக்கு 5 முறை குளிக்கிறீங்க. மா தகூலு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பத்தி கேட்டாங்க, ஸாலிக யுபிக்கு மின தரனிகி, இப்போ உங்களுடைய உடம்புல அழுக்குல இருந்து ஏதாவது மீதம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. காலு, சஹாபாக்கள் சொன்னாங்க, லா யுபிக்கு மின தரனிகி ஷையன், எங்களுடைய உடம்புல எந்த ஒரு அழுக்கு மீதம் இருக்காது யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஸாலிக மிஸ்லு ஸலவாத்தி ஹம்சி, இதே போன்றுதான் உங்களுடைய 5 நேர தொழுகையும். யமுல்லாஹு அனில் ஹதாயா, அல்லாஹ் தஆலா அந்த 5 நேர பாவங்களை, அந்த 5 நேர தொழுகையை கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை மன்னிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம 5 நேரம் சரியா தொழுதாலே அல்லாஹ் தஆலாவுடைய பாவங்களை மன்னிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபிரோயா கால, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் கனவுல கண்ட ஒரு மனிதரை நிலை பற்றி சொல்றாங்க, அம்மல்லது யுஸ்லஹு ராஸுஹு பில் ஹஜரி, அந்த மனிதருடைய தலையில கல் போட்டு நசுக்கப்படுது. ஃபைன்னஹு யாஹுது குர்ஆன் ஃபயர்ஃபிலுஹு, காரணம் என்ன தெரியுமா? அவர் குர்ஆனை கத்துக்கிட்டாரு, ஆனா அதன்படி வாழாம அதை புறக்கணிச்சு வாழ்ந்தாரு. ஒயனா வாணி ஸலாத்தி மக்தூபா, அடுத்ததான் அவர் ஃபர்ல் தொழுகாம தூங்கி கொண்டிருந்தாரு. இன்னைக்கு நம்ம அசால்ட்டா பொடுபோக்கா தொழுகையை விட்டோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில நம்மளால வெற்றி பெற முடியாது. இன்னைக்கு நம்ம தொழுகையை விட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்மளால மறுமையில மிகப்பெரிய தண்டனை இருக்கு. இந்த தொழுகையை பத்தி எத்தனை ஆலிம்கள், எத்தனை உலமாக்கள் பயான் பேசினாலும் நம்ம இன்னும் அதுல கவனக்குறைவாதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் தொழுகையை பேணி வாழக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மாணவர்களுடைய நாவாற்றலை பறக்க செய்வானாக. தொழுகை பத்தி அவங்க நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. நமக்கு நான் அதை ரொம்ப விரிவாக்கம் சொல்ல விரும்பல, ஒரு ஷார்ட்டா ஒரே சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது இந்த தொழுகை நம்ம வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. படைப்புகள் எல்லாவற்றையும் படைத்தான் மனிதனுக்காக, மனிதனை எதற்காக படைத்தான்? தன்னை வணங்குவதற்காக. இது அல்லாஹ் தஆலா நம்மளை எதுக்காக படைச்சிருக்காங்க ஒரு மனிதன் சிந்திச்சாலே போதும், அவனை வணங்குவதற்காக மட்டுமே படைச்சாங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த ஒன்றை தவிர மற்ற எல்லா வேலைகளும் செய்யறோம்.
நம்ம இப்ப கேட்டோம்னா தொழுகையமா தொழுகையா அப்படின்னு கேட்டோம்னா அப்புறமா தொழுகிறேன். ஒரு நேரம் வந்து தவறும் போது, ஒரு வக்து வந்து நம்மளுக்கு வந்து தவறும் போது அடுத்த வக்துக்கு நம்ம இருப்போமா? அல்லாஹ் தஆலா வந்து நம்மளுடைய ரூஹை வாங்கிட்டா அப்படின்னா அவன் முன்னாடி நம்ம எந்த நிலையில போய் நிற்போம் அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய படைப்பு எது சம்பந்தமாக எதற்காக இருக்குங்கிறத நம்ம வந்து சிந்திச்சு நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். நாளை மறுமையில வந்து முதலாக கேட்கப்பட்ட கேள்வி வந்து தொழுகை பற்றிதான். தொழுகை நம்மளுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா மற்ற எல்லா அமல்களுமே வந்து சரியாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஐவேளை தொழுகையிலே பேணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எங்களுக்கும் தந்து புரிவானாக. அடுத்ததாக சஃபின் ஃபாத்திமா, பெற்றோர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அவர்களை எப்படி நாம் பேண வேண்டும்? அவர்களுக்கு மரியாதை எப்படி செய்ய வேண்டும்? அவர்களிடம் எப்படி நாம் பேச வேண்டும்? அவர்களிடம் எப்படி நாம் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும்? அவர்களுக்கு மாறு செஞ்சா என்ன தண்டனை கிடைக்கும் போன்றவை எல்லாம் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் நபி மொழியில் சொல்லியிருக்கிறார்கள். வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பிவாலிதைனி இஹ்சானா. நபியே, உமது இறைவன் தன்னை தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாது என்று கட்டளையிட்டிருப்பதுடன் உன் தாய் தந்தைக்கு நன்றி செய்யும்படியாகவும் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா இஹ்சான் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான். நம் தாய் தந்தைகளாகிய பெற்றோர்களுக்கு இஹ்சான் செய்வது என்றால் பணிவிடை செய்தல், மரியாதை செய்தல், ஒழுக்கமாக நடந்து கொள்ளுதல், அவர்களை கண்ணியப்படுத்துதல், அவர்களுக்காக செலவு செய்தல், அவர்களுடைய திருப்தியை தேடுதல், அவர்களை மனநோகாம வைத்துக் கொள்ளுதல், அவர்களுக்கு செய்ய வேண்டிய அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுத்தல். இஹ்சான் என்பது மாதம் தன் தாய் தந்தைக்கு 4000 5000 அனுப்பிட்டா என் தாய் தந்தையை நல்லாதான் பாத்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க. வெறும் மாத காசு பணம் அனுப்பினா மட்டும் இஹ்சான் செய்ததாக ஆகிவிடாது. இஹ்சான் என்பது வயதான தாய் தந்தையை தன்னோடு வைத்துக் கொள்வது, அவர்களிடம் நல்ல முறையில கவனித்துக் கொள்வது. இன்றைக்கு பாக்குறோம், வயதான காலத்துல தான் சோர் பொங்கி சாப்பிடக்கூடிய நிலைமை, வயதான காலத்துல தான் மருத்துவமனைக்கு போகக்கூடிய நிலை, அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்து இல்லாத மாதிரியும், அதாவது எல்லா வெளியூர்ல இருப்பாங்க, வெளிநாட்டுல இருப்பாங்க, தனி கொடுத்துட போய் இருப்பாங்க. ஆனா அந்த தாய் தந்தையை பாக்குறதுக்கு ஆள் இல்ல. இஸ்லாம் தன் தாய் தந்தையை கூட இருந்து கவனிக்க சொல்கிறது தவிர மாதம் 4000 5000 அனுப்பினா மட்டும் போதும் என்று சொல்லவில்லை. இவை அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த இஹ்சான் என்ற வார்த்தை. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இம்மா யபுலுஹன்ன இந்தகல் கிபார அஹதுஹுமா அவ் கிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வ குல்லஹுமா கௌலன் கரீமா. உம்மிடம் இருக்கும் உன் தாய் தந்தை அவர்கள் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமை அடைந்து விட்ட போதிலும் அவர்களை விரட்டி விட வேண்டாம், அவர்களை சீ என்று கூற வேண்டாம். அவர்களிடம் எதை கூறிய போதிலும் மிக்க மரியாதையாகவும் அன்பாகவும் பேசுகிறார்கள் என அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கு பாக்குறோம், நம்ம வீட்டுல வயதான பெற்றோர்களை எவ்வளவு இழிவுபடுத்துறோம், மட்டமாக நடத்துறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள 10 மாசம் வயிற்றுல சுமந்து கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து நம்மளை வளர்த்து நம்மளை படிக்க வச்சு நமக்காக எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. அந்த நன்றி எல்லாம் மறந்து அவங்க வயசான காலத்துல ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டு கேட்டா நம்ம வாங்கி கொடுக்கிறோமா? அவங்க 100 ரூபாய் செலவு கேட்டா இந்த வயசான காலத்துல இந்த கிழவனுக்கும் கிழவிக்கு என்ன காசு வேணும், தர்றதை தின்னுட்டு படுத்து தூங்க வேண்டியதுன்னு அப்படி நம்ம தாய் தந்தையை பார்த்து கேட்கிறோம். இன்னும் சிலர் தன் தாய் தந்தைய வீட்டை விட்டு விரட்டி விடுறாங்க. நீ எங்களோட இருந்தா என் பிள்ளைக்கு பிடிக்கல, என் மனைவிக்கு பிடிக்கல, இவர் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கோ, வீட்டுக்கு வராதுன்னு சொல்றாங்க. பாவம், அந்த வயதான தாய் தந்தை தன் பெற்ற பிள்ளைகளால் விரட்டப்பட்டு வீதிகளிலும் ரோட்டிலும் பிச்சை எடுக்கிறாங்க. இன்னும் சிலர் வீடு வீடாக வந்து பிச்சை எடுக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் உங்களுக்கு பிள்ளை இல்லையான்னு கேட்டா என் பிள்ளை வீட்டை விட்டு போக சொல்லிட்டான் அப்படி நாங்க சொல்றத பார்த்து நமக்கே கண் கலங்குது. ஒன்னா மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தாய் தந்தையை மதிக்காதவன், தாய் தந்தையை திட்டுபவன், தாய் தந்தையை அவமதிக்கிறவன் ஒரு காலமும் உருப்பட முடியாது. அவனை அல்லாஹ் உருப்படவே விட மாட்டான். அவன் வாழ்க்கையில பரக்கத்து இருக்காது, முசீபத்து மட்டும்தான் இருக்கும். எவன் தாய் தந்தையை தன்னோடு வைத்துக் கொண்டு அரவணைத்துக் கொண்டு அன்போடும் பாசத்தோடும் சேர்ந்து வாழ்கிறானோ அல்லாஹ் அவனுக்கு உயர்வையும் கண்ணியத்தையும் பரக்கத்தையும் நிச்சயம் கொடுப்பான்.
அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் பிர்ரி வாலிதைஹி தூபா லஹு ஸாதல்லாஹு ஃபீ உம்ரிஹி. யார் தன் பெற்றோருக்கு உபகாரம் செய்கின்றானோ, நன்மை செய்கின்றானோ, அவனுக்கு நற்செய்தி சொர்க்கம் கிடைக்கட்டுமாக, அல்லாஹ் அவனுடைய வாழ்க்கையை அதிகப்படுத்தட்டுமாக என்று சொன்னாங்க. சுகமான வாழ்க்கை, நீண்ட ஆயுளோடு வாழ ஆசைப்படுகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று கூறியுள்ளார்கள். من أحبني مدله في عمره ونزاد له في رزقه فليبر والديه وليصل رحمه. யார் தனக்கு நீண்ட ஆயுள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, தனது வாழ்வாதாரம் விரிவாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, தனது உணவு விஸ்தீரணமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, தனது செல்வத்தில் பரக்கத் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, அவன் தன் பெற்றோரிடத்தில் கருணை காட்டட்டும், அவன் தன் பெற்றோரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்கு அதிகம் செலவு செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வாழ்வாதாரத்தில் பரக்கத்தை கொடுப்பான் என்று சொன்னாங்க. இன்றைக்கு பாக்குறோம், பெற்றோர்களுக்கு மருத்துவத்திற்கு செலவு செய்ய யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு முடியலன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் காமிக்கிறது, அவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்கிறது, இதுக்கெல்லாம் கணக்கு பாக்குறாங்க. அவங்களுக்கு வசதி செய்து கொடுப்பதில் யோசிக்கிறாங்க. நான் பிஸ்கட் வாங்கி கொடுக்கிறது, அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கிறது, இதுக்கெல்லாம் கணக்கு பாக்குறாங்க. இவர் சாக போறாரு, இந்த நேரத்தில் இவருக்கு இவ்வளவு செலவு என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் செல்ல பிள்ளையா இருக்கும் போது நமக்கு செலவு செய்ய யோசிப்பாங்களா? நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அவங்க முடியாத வயதுல நம்ம பிஸ்கட் வாங்கி கொடுக்க யோசிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோருக்கு மாறு செய்பவன், பெற்றோருக்கு நோவினை செய்பவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொன்னாங்க. ஆக நம் வாழ்க்கையில் என்றைக்குமே தாய் தந்தைகளை மறந்து விடக் கூடாது. நம்மளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க, நம்மளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை அடைக்க முடியாம எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. இப்படி நமக்காக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் நம் தாய் தந்தைகள். அவர்கள் முதிய வயதை அடைந்தவுடன் அவர்கள் நல்லா வைத்து காப்பாற்ற வேண்டும், அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு நல்ல பிள்ளைகளுக்கும் ஒரு முக்மீனுக்கும் அழகு. ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம் மாணவர்களுடைய ஞாபகங்களை அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நிறைய விஷயம் சொல்லிட்டாங்க. அதாவது பெற்றோர்கள் வந்து எப்படி நடக்கணும், அது வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்குமே அந்த கேள்விக்கான பதில் கிடைக்குமாங்கன்னா அது வந்து ரொம்ப கேள்விக்குரியாது. அது இப்பெல்லாம் நடக்கிற நிறைய சம்பவங்களை பார்த்தோம்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கேட்கும் போதே வந்து தன்னுடைய பிள்ளைகளே தன்னை ஒதுக்குறாங்க அப்படிங்கும் போது அது வந்து ஒரு தாய்க்கும் ஒரு தகப்பனுக்கும் வந்து அது ரொம்ப மன வலியை தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் தேவையானது வந்து காசு பணம் இல்லைங்க. அவங்க சொன்னாங்க பணம் கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை, அவங்களுக்கு தேவை வயதான நேரத்துல ஒரு அன்பும் ஆதரவும் தான் அவங்களுக்கு தேவை. அவங்க எதிர்பார்க்கறது என்ன, தன் பிள்ளை வந்து தன்னையும் ஒரு இலக்கு வார்த்தை, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இந்த ஒரு வார்த்தையை தான் வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. தவிர காசு கொடுத்துட்டா நம்மளுடைய கடமை முடிஞ்சது அப்படின்னு நினைச்சா அது முடியவே முடியாது. ஒரு தாய்க்கு நீங்க என்னதான் எவ்வளவுதான் காசு கொடுத்தாலும் சரி, அந்த தாய்ப்பாலுக்கு வந்து ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய மகத்துவமான அந்த தாய்ப்பாலுக்கு அவ்வளவு ஒரு விலை வந்து நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, நிர்ணயம் வந்து பண்ண முடியாது. அப்படி இருக்கையில நம்மளுடைய தாய் தகப்பன ஆதரவுக்கு நம்மளால வந்து முடியல. காரணம் கேட்டா சூழ்நிலையில வந்து நம்ம காரணம் சொல்லிடுறோம். எங்களுக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் நம் தாய் தகப்பன் வந்து நாம சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது அவங்க நம்ம வந்து விட்டது கிடையாது. தன் பிள்ளைக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கோம், நம்ம வேலைகளுக்கு பின்னாடிதான் நேரம் இருந்தா தாய் தகப்பனை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அது ரொம்ப பெரிய தவறு. ஏன்னா ரசூலா வந்து சொல்லியிருக்காங்க, தாயின் பாதத்தின் அடியில் தான் சொர்க்கம் இருக்கிறது, தந்தையின் பொருத்தத்தில் தான் இறைவனுடைய பொருத்தம் இருக்கிறது. அப்ப நம்ம என்னதான் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி என்னதான் கோடிக்கணக்காக நம்ம தாய் தகவல் செஞ்சாலும் தாய் தகப்பனுடைய அன்பும் ஆதரவும் அவங்களுடைய துவா இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, சொர்க்கம் போக முடியாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம தாய் தந்தையை பேரை நடக்கக்கூடிய பாக்கியத்தை பலராக நம்ம தந்தல் புரிவானாக. அடுத்ததாக நூல் சபிகா உறவுகளை பேணுதல்.
Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. Assalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்துல வாழ்ற எந்த ஒரு மனிதனுமே சரி, எனக்கு எந்த விதமான உறவுகளும் வேணாம், எனக்கு எந்த விதமான சொந்த பந்தங்களும் வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னந்தனியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. என்னதான் உறவுகள் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும், என்னதான் நம்மளுடைய உறவுகள் நம்மளை காயப்படுத்தினாலும், நம்முடைய சொந்த பந்தங்கள் நம்மளை மட்டம் தட்டி பேசி தாழ்த்தி பேசினாலும், ஒரு கட்டத்துல ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய பலம் எதுவா தெரியுமா இருக்கும்? அவனுடைய சொந்த பந்தங்களாதான் இருக்கும். இதுதான் உண்மை. எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னதான் 1008 சண்டை சச்சரவு இருந்தாலும், எவ்வளவுதான் மன கஷ்டங்கள் இருந்தாலும், நம்ம வீட்டுல ஒரு கஷ்டமான சூழ்நிலை, நம்ம வீட்டுல ஒரு துக்கமான ஒரு விஷயம் நடந்துருச்சு, யாரு வந்து நிக்கிறா? நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வந்து நிக்குது. இதே நம்மள நிறைய பேர் இன்னைக்கு புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்காக, அற்பமான விஷயத்துக்காக கோபப்பட்டு வார்த்தைகளை விட்டுறீங்க. ஒருத்தர் பார்த்தா முகத்தை திருப்பிக்கிட்டு போறாங்க. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை, அக்கா தங்கச்சிக்குள்ள சண்டை. இவ்வளவு ஏங்க பெத்த தாய் தகப்பங்கிட்ட இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க பேசாம இருக்கிறாங்க? இப்படி எல்லாம் இருக்காதப்பா. இப்படி எல்லாம் இருக்கிறதுனால உனக்கு ஒண்ணும் கிடைக்க போறது இல்ல, நன்மையும் கிடைக்க போறது இல்ல, எதுவுமே கிடைக்க போறது இல்ல. அவங்க கிட்ட போய் பேசு, விட்டு கொடுத்து போ அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? நான் எதுக்காக விட்டு கொடுத்து போகணும்? என்ன அசிங்கப்படுத்தினாங்க, நான் எதுக்காக விட்டு கொடுத்து போகணும்? என்ன கஷ்டப்படுத்தினாங்க, நான் எதுக்காக விட்டு கொடுத்து போகணும்? இப்படிதான் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் கேக்குறாங்க. அதுவும் உண்மைதான், ஒரு வகையில அதுவும் உண்மைதான். நம்ம சொந்த பந்தங்கள், நம்ம உறவுகள் தான் நம்மளை கஷ்டப்படுத்துது, நம்ம உறவுகள்லாம் நம்மள காயப்படுத்துது. இருந்தாலும் பரவாயில்ல, விட்டு கொடுத்து போங்களேன். நம்ம அண்ணன் தானே, போனா போது, பேசினா பேசிட்டு போறான்னு விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போறதுனால யாரும் இங்க குறைய போறது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு சஹாபி வந்து சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், எனக்கு உறவுகள் எல்லாம் இருக்கிறாங்க, நான் அந்த உறவுகள் இடத்துல சேர்ந்து வாழணும், அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க வந்து என்ன துண்டிச்சு வாழணும்னு நினைக்கிறாங்க, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க. நான் அவங்களுக்கு நல்ல உபகாரங்கள்லாம் செய்யறேன், நல்ல உதவிகள் எல்லாம் செய்யறேன், அவங்களுக்கு நான் எப்பயுமே நல்லதுதான் நினைக்கிறேன். ஆனா அவங்க எனக்கு எப்ப பாரு கெட்டதுதான் நினைக்கிறாங்க, என்கிட்ட முட்டாள்தனமா நடந்துக்கிறாங்க. யார சொல்லலாம், நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உன்னுடைய உறவுகள் உன்னை காயப்படுத்திய போதும், உன்னுடைய உறவுகள் உன்னை கஷ்டப்படுத்திய போதும், அவங்க உங்ககிட்ட பேசாம போனாலும் கூட நீ அவங்க கூட சேர்ந்து வாழுப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க நம்மள கூப்பிடாம இருந்திருப்பாங்க, நம்மள அந்த இடத்துல ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அதுக்காக வேண்டி என் வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நானும் அப்படிதான் இருப்பேன், அவளை ஒதுக்கி வச்சிருவேன் அப்படின்னு ஈகோ பார்க்க கூடாது. அந்த இடத்துல அவங்களுக்காக அழைப்பு கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாருக்கும் ஒரு கஷ்ட காலம் வந்திருப்போம், ரொம்ப சிரமப்பட்டிருப்போம், ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். எந்த உறவுகளும் வந்து எட்டி பார்த்திருக்காது. இந்த சொந்த பந்தங்களை வந்து என்னமா ஆச்சு, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வரும், அப்போ நானும் இப்படிதான் இருப்பேன், ஒதுங்கி நின்னுப்பேன் அப்படின்னு நினைக்காம ஆறுதலா அவங்களுக்காக 4 வார்த்தை சொல்லணும். நான் இருக்கேமா, கவலைப்படாதன்னு 4 வார்த்தை போய் அவங்களுக்காக நிக்கணும். இப்படி அவங்களுக்காக அவங்க கூட நிக்கணும். இப்படிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறவுகளோடு சேர்ந்து வாழ சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருக்குர்ஆன்ல சொல்றா, வஅபுதுல்லாஹ் வலா தஷ்ரிகு பிஹி ஷைஅன் வபில் வாலிதைனி இஹ்சானன் வபீதில் குர்பா. அல்லாஹ் தஆலாவை வணங்குங்கள், மேலும் அவனுக்கு எந்த ஒரு விஷயத்தை கொண்டும் சிறுக்கு வைக்காதீர்கள், மேலும் உங்களுடைய பெற்றோர்களிடத்திலும் உறவுகளிடத்திலும் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். உறவுகளிடத்துல அழகிய முறையில நடக்கிறதுனா என்ன? நம்ம சொந்த பண்ண கடன்ல இருக்காங்களா, ரொம்ப கடனாளியா இருக்காங்களா, 4 காசு கொடுத்து உதவுங்க. அவங்க வீட்டுல ஒரு துக்கமான விஷயம் நடந்து போயிருச்சு, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதெல்லாம் 4 வார்த்தை போய் சொல்லுங்க. அவங்க வீட்டுல நல்ல காரியமா கூட நின்று உதவியா இருந்து நடத்தி வைங்க. நம்ம மனசு கஷ்டப்படுற மாதிரி கோபத்துல ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க. இப்படி உறவுகளோட அழகிய முறையில நடந்து கொள்ளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசையை சொல்றாங்க, யார் அவருடைய ரிஸ்கிலே விசாலமாகுவதை பிரியப்படுகிறாரோ, மேலும் யார் அவருடைய ஆயுளிலே அதிகமாகுவதை பிரியப்படுகிறாரோ, எனவே அவர் இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இதுதான், நிறைந்த செல்வத்தோட வாழணும், ஆரோக்கியமா நான் ரொம்ப காலம் வாழணும், இப்படிதான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். இந்த செல்வத்துக்காக தான் இந்த உலகத்துல ஓடி ஓடி உழைக்கிறோம். அல்லாஹ் தஆலா நிறைந்த செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட நாள் வாழ்க்கையை எல்லாருக்கும் கொடுத்துருவானா அப்படின்னு கேட்டா கிடையாது. யார் உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறாரோ, யார் அவருடைய உறவுகளை நல்ல முறையில் பேணி வாழ்கிறாரோ, அல்லாஹ் தஆலா அவருக்கு இந்த விஷயத்தை கொடுப்பா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க.
இன்னுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், யார் அல்லாஹ் தஆலாவை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ ஃபலிக்ரிமு லைஃபஹு, எனவே அவர் விருந்தினர்களை சங்கை செய்யட்டும். ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், மேலும் யார் மறுமை நாளை கொண்டும் அல்லாஹ் தஆலாவை கொண்டும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ ஃபல்யஸில் ரஹிமஹு, எனவே அவர் இரத்த பந்த உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும். ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், மேலும் யார் மறுமை நாளை கொண்டும் அல்லாஹ் தஆலாவை கொண்டும் ஈமான் கொண்டவராக இருக்கிறாரோ ஃபல்யகுல் ஹைரன் அவ் லியஸ்முத், எனவே அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது வாய் மூடி இருக்கட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம அல்லாஹ் தஆலாவை கொண்டு ஈமான் கொண்ட ஒரு முஸ்லிமாக இருந்தால், ஒரு முஃமினாக இருந்தால், அப்போ நம்ம உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம உறவுகளை நல்ல முறையில பேணி வாழக்கூடியவர்களாக இருக்கணும். ஒரு சில பேர் இருப்பாங்க, இன்ன நடந்தாலும் நான் அவகிட்ட பேச மாட்டேன், இன்ன நடந்தாலும் சரி அவன் மௌத்தா போனா கூட நான் அவளை பார்க்க வர மாட்டேன், இப்படி சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா எதிர்கொள்ளல் ஜன்னத்தை காட்டிய உறவை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம சொர்க்கத்துல நுழையலைன்னா எங்க போய் நுழைவோம்? நரகத்துலதான். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, சில பேர் உறவுகளை சேர்ந்து வாழாம இருந்தா சில பேர் இருக்கிறாங்க, அந்த உறவுகள் கூடயே தான் இருப்பாங்க, இந்த உறவுகளை சேர்ந்து வாழுவாங்க. ஆனா அவங்கள காயப்படுத்திக்கிட்டு, அவங்க கூடயே இருந்து அவங்கள கஷ்டப்படுத்தி, அவங்கள ரொம்ப இழிவா நடத்தி, அவங்கள ஒதுக்கி வச்சு, இப்படி அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்து வாழுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இப்படி ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி வாழ்றதுனால நமக்கு ஒண்ணு நன்மை கிடைக்க போறது கிடையாது. கிடைக்கிறது எல்லாம் பாவம் தான். பாவத்துக்கு பரிசு என்ன? நரகம் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உறவுகளை எப்படி பேணி வாழ சொல்றாங்க தெரியுமா? பதிலுக்கு பதில் உறவாடுகிறவர் உண்மையில் உறவை பேணுபவர் அல்ல, மாறாக யார் உறவு முறிந்த போதும், அந்த உறவு துண்டிக்கப்பட்ட போதும் அந்த உறவுகளோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அவர்தான் உண்மையில் உறவை பேணுகிறவர் அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், சில பேர் இருக்கிறாங்க, இந்த உறவுகள் என்னதான் முறிஞ்சு போனாலும், என்னதான் அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினாலும் திரும்ப போய் சேர்ந்து வாழ்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலத்துல இப்படி ஒரு மனிதர்களா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருக்க அந்த உறவுகள் எல்லாருமே பணக்காரங்களா இருப்பாங்க. அப்படி அவங்க வேணும்னு என்னதான் அந்த உறவுகள் உங்களை துண்டிச்சு வாழ்ந்தாலும், என்னதான் அந்த உறவுகளை உங்களை கஷ்டப்படுத்தினாலும் திரும்ப போய் சேர்ந்து வாழ்றாங்க இல்லையா? அப்படிப்பட்ட அந்த உறவுகள் பணக்காரங்களா இருக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா உயர் பதவிகளில் இருக்காங்க. இப்படி இருந்தா அந்த உறவுகளுக்கு மதிப்பு கிடைக்குது, இப்படி இருந்தா அந்த உறவுகளுக்கு மரியாதை கிடைக்குது. அவங்க கூட சேர்ந்து வாழ்றாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க, அவங்களுக்கான மரியாதைகளை அதிகமா கொடுக்குறாங்க, அவங்களை எந்த ஒரு விஷயத்திலயும் ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. இதுவே அந்த சொந்த பந்தங்கள்ல ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவங்க, ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க, அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களை கண்டுக்கிறது கூட கிடையாது, அவங்களுக்கு ஒரு உதவி பண்றது கிடையாது, அவங்கள ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிடுறது கிடையாது, ஒதுக்கி வைக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை, தயவு செஞ்சு காசு பணத்துக்காகவும் பதவிக்காகவும் உறவுகளை பேணி வாழாதீங்க. ஒரு மனிதன் என்பவன் எல்லா உறவுகளோடு படைக்கப்பட்டவன், உறவுகளோடு வடிவமைக்கப்பட்டவன். உறவுகள் இல்லாம வாழ்ந்துட முடியாது. அப்ப நம்ம பணக்காரர்களுக்கு ஒரு மரியாதையும் ஏழைக்கு ஒரு மரியாதையும் கொடுத்தா எல்லா உறவுகளும் நம்ம கூட சேர்ந்து வாழுவாங்களா? மாட்டாங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்தாதான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். ஆக இனி வரக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ் கூறியபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடியும் உறவுகளை பேணி வாழ்வதற்கு வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாணவர்களுடைய நினைவாற்றலை எல்லாம் கற்று செய்வானாக. உறவுகளை பேணுவதை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதுல இருந்து ஒரே ஒரு சில ஹதீஸ் மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். அதாவது என்ன அப்படின்னா, உறவுகள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அரசு கீழே தொங்கி கொண்டிருக்கிறதே கயிறு. நம்ம இஸ்லாத்தின் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. நீங்க வந்து அதை வந்து எதையுமே விட்டுறாதீங்க. அதுல யாருன்னு சொல்லல, உறவுகளை தான் சொன்னாங்க. உறவுகள் அப்படிங்கிறது வந்து நம்ம சேர்ந்து வாழணும். ஆனா அதை வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அவங்க சைட்லயே நம்ம வந்து என்ன செய்ய மாட்டாங்க, தவற மாட்டாங்க. நம்ம சேர்ந்து வாழன்னு நினைப்போம், அவங்க ஒத்துழைச்சு வர மாட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க சொல்ல, அவங்க ஒத்துழைக்கிறதுனாலும் பரவாயில்ல, சேர்ந்து வாழுங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம உறவுகளோட சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை வளராம நம்ம இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, தனக்கு விரும்புவதை தன் சகோதரருக்கும் விரும்புங்கன்னு சொன்னாங்க. அப்ப
ஒரு விஷயம் செஞ்சா அது எப்படி நமக்கு பிடிக்காதோ அதே விஷயத்த தன்னுடைய சகோதரருக்கு செய்யும் போதும் அவங்களுக்கும் பிடிக்காது இல்லையா? அப்ப இதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா உறவுகளையும் வந்து சரிசமமா என்ன செய்ய முடியும், பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியும். அப்ப அதெல்லாம் நம்ம வந்து என்ன செஞ்சுக்கணும், கத்துக்கணும். அதை வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து என்ன செய்யணும், அமல்படுத்தணும். இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக மக்கள் மதரசா மாணவர்களுடைய வீரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எங்கள் கண்கள் தேடும் காதலே உங்கள் பேச்சில் உள்ளம் முழுதும் நேரங்கள் அனைத்தும் நிமிடங்களாகும் நினைவே எங்கள் நபியையும் புகழ் பாடவா இப்பாடல் வரியின் நாயகரே உம்மை போற்றவா யா நபியே யா ஹபீபே பாருங்கள் தேடல் நீரே யா நபியே யா ஹபீபே பாருங்கள் தேடல் நீரே கண்கள் தேடும் காதலரே உங்கள் பேச்சில் உள்ள முருகம் நேரங்கள் அனைத்தும் நிமிடங்களாகும் இனிமே எங்கள் நபியே உம் புகழ் பாடவா இப்பாடல்களின் நாயகரே உம்மை போற்றவா கண்ணீரும் கடலும் வருகை தேடிய பாதங்கள் போதும் மதினம் நாடி கண்ணீரும் கடலும் வருகை தேடிய பாதங்கள் போதும் மதினம் நாடி தாரம் தீரா கண்ணீர் கடலில் மூழ்கிடும் வேளையிலே தாகம் தீரா கண்ணீர் கடலில் மூழ்கிடும் வேளையிலே என் தாகம் தீர்த்து கண்ணீர் துடைக்கும் காதலி கண்மணியே யா நபியே யா ஹபீபே பாருங்கள் தேடல் நீரே யா நபியே யா ஹபீபே பாருங்கள் தேடல் நீரே எங்கள் உயிரே கண்கள் தேடும் காதலரே உங்கள் பேச்சில் உள்ளம் முழுதும் நேரங்கள் அனைத்தும் நிமிடங்களாகும் இனிமே எங்கள் நபியே உம் புகழ் பாடவா இப்பாடல்களின் நாயகரே உம்மை போற்றவா மேகங்கள் நிழல் கொண்ட நேர்மை நபியே நிழலையெல்லாம் நேரத்தில் நிம்மதி நீரே மேகங்கள் நிழல் கொண்ட நேர்மை நபியே நிழலையெல்லாம் நேரத்தில் நிம்மதி நீரே நிழலை நெருங்கானிடத்தில் பருவே கனவில் வருவீரே நான் பணிவுடன் உமக்கு பணிவிடை செய்ய பரிந்துரை செய்வீரே யா நபியே யா ஹபீபே பாருங்கள் தேடல் நீரே யா நபியே யா ஹபீபே பாருங்கள் தேடல் நீரே எங்கள் உயிரே கண்கள் தேடும் காதலரே உங்கள் பேச்சில் உள்ளம் முழுதும் நேரங்கள் அனைத்தும் நிமிடங்களாகும் இனிமே எங்கள் நபியே உம் புகழ் பாடவா இப்பாடல்களின் நாயகரே உம்மை போற்றவா
யா நபியே யா ஹபீபே பாருங்கள் தேடலும் நீரே என்ன கண்கள் தேடும் காதலனே உங்கள் பேச்சில் உள்ளம் முழுதும் நேரங்கள் அனைத்தும் வீரங்களாகும் என்னுடைய புகழ் பாடவா இப்பாடல்களின் நாயகரே உமை போற்றவா யா நபியே யா ஹபீபே பாடுங்கள் தேடலும் நீரே யா நபியே யா ஹபீபே பாடுங்கள் தேடலும் நீரே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மாணவனுடைய பொருளை காட்ட செய்வானாக. அடுத்ததாக அப்துல்லாஹ் பர்வி மாமியார் மருமகளின் உறவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குடும்பம் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் பெண்கள் தான். குறிப்பா மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா பொறுமையா இருந்தா அந்த குடும்பத்துல சண்டையே வராது. இல்லன்னா எப்ப பார்த்தாலும் சண்டையாதான் இருக்கும். பொதுவா ஒரு மாமியார் மருமகளுக்கு சண்டை வரதுக்கு காரணம் என்னங்க? நீயா நானான்ற போட்டி, ஈகோ பாக்குறது, பொறுமை இல்லாம ஒற்றுமை இல்லாம இருக்கிறது. ரெண்டு பேருமே ஒற்றுமையா இருந்தா எந்த குடும்பத்திலயும் எந்த பிரச்சனையுமே வராது. மாமியார் ஒண்ணு சொல்லி அது மருமகளுக்கு பிடிக்கலனாலும் மருமகள் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். மருமகள் ஒண்ணு சொல்லி அது மாமியாருக்கு பிடிக்கலனாலும் மாமியார் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். பொறுமை ஒண்ணுதானங்க ஒரு குடும்பத்தோட அமைதிக்கு வழி. முதல்ல மாமியார் வீட்டுக்கு வந்த மருமகளை அதிகார தோரணையில் நடத்தக்கூடாது. இன்னைக்கு பாக்குறோம் பெரும்பாலான மாமியார்மார்கள் என் மருமக என் பேச்சதான் கேட்கணும், நான் கீழ்ச்ச கோட்டை தாண்டவே கூடாது, அவளோட விருப்பமா இருந்தாலும் அவ அதை என்ன கேட்டுதான் செய்யணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. பொதுவா ஒரு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வரா அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவ வாழ்ந்த வாழ்க்கை வேற, வாழ்ந்த வாழ்க்கை சூழ்நிலை வேற. இங்க வந்து வாழ்றதுக்கு செட் ஆகுறதுக்கு கொஞ்ச நாள் எடுத்துக்கும். அந்த எண்ணம் கூட இல்லாம எதுக்கு எடுத்தாலும் அந்த பிள்ளைய குறை சொல்றாங்க, குறை பேசுறாங்க. பொதுவா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா அது பொன் குடமா இருந்தாலும் மண் குடம் தான், அதே மருமக உடைச்சா அது மண் குடமா இருந்தாலும் பொன் குடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் மருமகள் செய்யற சின்ன சின்ன தவறுகள் கூட மாமியார்கள் பெரிய பெரிய குற்றங்களா தான் இன்னைக்கு பாக்குறாங்க. மருமக பிள்ளை கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டா போதும், சின்ன சின்ன வீட்டு வேலை செய்யாம விட்டா போதும், பாரு எம்பட்டு நேரம் தூங்குறா, ஒரு வேலை கூட செய்யறது இல்ல, அப்படி இப்படின்னு வீட்டுக்கு வாரவங்க போறவங்க கிட்ட பக்கத்து வீட்டுக்காரவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் குறை சொல்றாங்க, குறை பேசுறாங்க. இன்னும் சில வீடுகள்ல அடக்கம் ஒழுக்கம்ன்ற பேருல என் வீட்டுக்கு வந்த மருமக இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த ட்ரெஸ் போடக்கூடாது, சுடிதார் போடக்கூடாது, நைட்டி போடக்கூடாது, சப்தமா சிரிக்க கூடாது, சப்தமா பேசக்கூடாது, இன்னும் பல கூடாதுகள் அவங்க மேல போட்டு அவங்களுடைய சுதந்திரத்தையே பறிச்சிடுறாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் மருமகள் தான் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யணும். இந்த மாமியாரும் நாத்தனாரும் ஒரு காய் கூட நறுக்கி தர மாட்டாங்க. ஆனா சாப்பாடு நல்ல குறை மட்டும் சொல்லுவாங்க. பசிச்சா கூட வீட்டுல இருக்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மருமகள் சாப்பிடணும். இந்த மாதிரியான நிலைகள் கூட இன்னும் சில வீடுகள்ல இருக்கதான் செய்யுது. இப்படிதான் வீட்டுக்கு வந்த மருமகளை அதிகார தோரணையில நடத்த இஸ்லாம் சொல்லி தருதா? இதுதான் அல்லாஹ் தஆலா சொன்னானா? இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்களா? உங்க வீட்டுக்கு வந்த மருமகளை தன் மகள் போல நடத்துங்க, எந்த குடும்பத்திலையும் எந்த பிரச்சனையுமே வராது. மாமியார் நாத்தனார மட்டும் குறிப்பிடுறதுனால இந்த மருமகளை எல்லாம் பத்திரமாத்து தங்கோடலாம் சொல்லிட முடியாது. மாமியாரையே அடக்கியாலும் மருமகளும் இருக்கதான் செய்யறாங்க. என் கணவன் மட்டும் எனக்கு போதும், என் கணவன் வீட்டுக்காரவங்க யாருமே எனக்கு வேணாம், உங்க வீட்டுக்கெல்லாம் போய் நான் வேலையே செய்ய மாட்டேன்னு பெரும்பாலான பெண்கள் நினைக்கிறாங்க. அதனாலதான் திருமணமான கொஞ்ச நாள்லயே கணவனை தன்வசப்படுத்தி தனி கொடுத்தனோட கூட்டிட்டு போயிடுறாங்க. பாவம் கடைசி காலத்துல என் பிள்ளை எனக்கு ஒரு
வாய் கஞ்சி ஊத்துன்னு நம்பிட்டு இருக்க அந்த மாமியார் மாமனாருக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சது. இன்னைக்கு மாமியார் ஒன்று சொன்னா அது மருமகளுக்கு பிடிக்கிறதே கிடையாது. அது நல்ல அறிவுரையா இருந்தா கூட கெட்டதாதான் தெரியுது. இல்லாத பொல்லாத கூடுதல் குறைச்சலா தன் கணவன் கிட்ட சொல்லி அந்த கணவனுக்கு தன் தாயின் மீது வெறுப்பையே உண்டாக்கிடுறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்கள். பொதுவா மாமியார் ஒண்ணு சொன்னா மருமகளுக்கு பிடிக்கிறதே இல்ல. காரணம் என்ன? அவ யார் என்ன சொல்றதுக்கு? அவ சொல்லி நான் கேட்கணுமான்னு மருமகள் வரைஞ்சு கட்டிட்டு சண்டை போறதுக்கு காரணம் என்ன? பொறுமை, சகிப்புத்தன்மை இல்லாம இருக்கிறது தான். இன்னும் சில வீடுகள்ல மாமியார் மாமனார் வயதானவங்களா இருந்துட்டா போதும், அவங்க ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது கிடையாது. வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினுக்கு கொடுக்கிற மரியாதை கூட அந்த பெரியவங்களுக்கு கொடுக்கிறது கிடையாது. ஒரு டம்ளர் டீக்காக 1 மணி நேரமா மருமகள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மாமியார்களையும் நம்ம இன்னைக்கு பார்க்க தான் செய்யறோம். இன்னும் சில வீடுகள்ல கணவன் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிருந்தா போதும், என் கணவன் இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலைன்னு புறப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? வாழ போன வீட்டுல தன் மாமியார் மாமனார தன் தாய் தந்தை போல நினைக்காம எதிரிகளா பாக்குறது தான் இதற்கெல்லாம் காரணம். அவங்களுடைய அனுபவ வயது என்ன, நம்மளுடைய வயது என்ன என்ற புரிந்துணர்வு இல்லாம இருக்கிறது தான் இதற்கெல்லாம் காரணம். திருமணமான ஒரு பெண்ணின் பொறுப்புகளில் கணவனின் தாய் தந்தையை கவனித்துக் கொள்வதும் ஒரு பொறுப்பு தான். அதை குறித்தும் நாளைக்கு அல்லாஹ் நம்மள மறுமையில கேள்வி கேட்பான் அப்படின்ற ஒரு இறைபயம் இல்லாம போனதுதான் இந்த மாதிரியான நிலைகளுக்கு காரணமா இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே, உங்கள் ஒவ்வொருவரும் தம் தம் பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. ஆட்சியோட தலைவர் குடிமக்களோட பொறுப்பாளர், அவர்கள் குறித்து நாளை மறுமையில் அவர் விசாரிக்கப்படுவாரு. ஒரு ஆண் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே பொறுப்பாளன், அவர்கள் குறித்து நாளை மறுமையில் அவர் விசாரிக்கப்படுவாரு. ஒரு திருமணமான பெண் கணவன், பிள்ளைகள், கணவன் வீட்டார் ஆகியோருக்கு பொறுப்பாளி, அவர்கள் குறித்து நாளை மறுமையில் அவர் விசாரிக்கப்படுவாள். ஆக உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே, உங்கள் ஒவ்வொருவரும் தம் தம் பொறுப்புகள் குறித்து நாளை மறுமையில விசாரிக்கப்படுவீங்க. அதனால அல்லாஹ் திருமணமான ஒரு பெண்ணை கூப்பிட்டு கேட்பான், ஏமா நீ உன் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தியா? உன்னுடைய மாமியார் மாமனார உன் தாய் தந்தை போல பார்த்து அவங்களுக்கு நீ பணிவிடை செஞ்சியானே அல்லாஹ் நம்மளை கேட்பான். அதனால மாமியார் மாமனார் எல்லாம் தன் மருமகளை தன் மகள் போல நடத்துங்க. மருமகள் எல்லாம் தன் மாமியார் மாமனார தன் பெற்றெடுத்த தாய் தந்தை போல நடத்துங்க. எந்த குடும்பத்திலயும் எந்த பிரச்சனையும் வராது. யாரோ யாரையும் அதிகார தோரணையில நடத்தாதீங்க. சம உரிமை கொடுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மாணவியின் நினைவாற்றலை பரக்கத் செய்வானாக. மாமியார் மருமகளின் உறவு இது மிகப்பெரிய சயின்டிஸ்ட் கூட அதுக்கு விட செய்ய மாட்டேங்க. இன்னைக்கு சொல்றது அவங்களுக்கு அது காலகாலமா இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிதான். ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்க, பெண்கள் அதிகமா நான் நரகத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆண்கள் எந்த பாவம் பண்றது இல்லையா அப்படின்னு கேட்டா அவங்களும் பாவம் பண்றவங்கதான். ஆனா அவங்க பாவம் பண்றதுக்கு முக்கிய காரணம் ஒரு பெண்ணாகத்தான் இருக்காங்க. அது அம்மாவா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், இல்லைன்னா தாரமா இருக்கட்டும், சகோதர சகோதரியா இருக்கட்டும், இல்லைன்னா அண்டை வீட்டு பெண்களாக கூட இருக்கட்டும். ஆக மொத்தம் ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த ஒரு பெண் காரணம் இல்லாம அந்த தவறு நடக்கவே நடக்காது. அப்ப நம்மளுடைய உறவுகளை நம்ம பேணி வாழணும்னு சொன்னாங்க. இல்ல மாமியார் மருமகளின் உறவு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் விட்டு கொடுத்து போறக்கூடிய அந்த மனப்பான்மை இருக்கணுங்க. அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அது அவங்களுடைய அனுபவத்துல சொல்லுவாங்க. நம்ம நம்ம தாய் நம்ம கண்டிச்சாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருவோமா? அப்ப தாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த முன்னுரிமை ஏன் மாமியாருக்கு கொடுக்கறது இல்லை? நம்ம தாயில வளர்ந்த காலம் கொஞ்சம் தான், ஒரு 20 வருஷம் தான் நம்ம தாய் தகவலோட வளர்ற காலம். ஆனா நம்ம ஆயுள்ல அதிக நாட்கள் யாரோட இருக்க போறோம் அப்படின்னா மாமியார் மாமனாரோட தான் நம்ம இருக்க போறோம். அப்போ தாய் தகப்பன் சொல்ற அந்த மரியாதையை நம்ம மாமியார் மாமனாருக்கு கொடுக்கும் போதுதான் அந்த இடத்துல நம்ம தாயின் வளர்ப்பு அங்க வெளிப்படும். சரியா? அப்ப நம்ம தாய்க்கு ஒரு முக்கியத்துவம், நம்ம தாய்க்கு ஒரு பெருமை சேர்க்கணும் அப்படின்னா நம்ம மாமியார் மாமனார்ட்ட நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறைகள் தான் நாளைக்கு அவங்க நல்லபடியா பிள்ளைகளை வளர்த்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் அவங்க சொல்லிருக்காங்க. அது அல்லாஹ் தஆலா அதைத்தான் நம்ம என்ன சொல்லிருக்கான், பொறுப்பாக கொண்டிருக்கான். ஒரு பெண் பிள்ளைக்கு தன் தாய் தகப்பனை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த கடமையை காட்டிலும் அதாவது மாமியார் மாமனாரை பார்த்து கொள்ளக்கூடிய அந்த கடமையை தான் அதிகமாக கொடுத்துருக்கான். ஏன்னா இவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகள் நம்ம தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் கொண்டுதான் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ இது வரக்கூடிய காலங்கள்ல
உறவுகளை பேணி மாமியார் மாமனாருடன் நல்ல முறை நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்லவர்கள் பெறுவாங்க. அடுத்ததாக ஆபின் சஹானா அண்டை வீட்டாரிடம் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே நம்மளுடைய அண்டை வீட்டார்கள் நம்மளுடைய வீட்டிற்கோ நம்முடைய குடும்பத்திற்கோ ஒரு விதமான பாதுகாப்பு இருக்கிறாங்கன்னு நம்ம விளங்கிக்கிறோம். அதாவது நம்ம ஒரு வேலையா வெளியே போயிட்டோம் அப்படின்னா நம்ம வீடை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது நமக்கு உதவி செய்யறதுக்கும் முதல்ல முன்வரது நம்மளுடைய அண்டை வீட்டார்கள் தான். நைட்டு 12 மணிக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிற நம்மளுடைய கணவரோ அல்லது அத்தாவோ நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. பக்கத்து தெருல இருக்கிற நம்மளுடைய பெரியம்மாவோ சின்னம்மா நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. மாறாக நம்முடைய அண்டை வீட்டார்கள் தான் நமக்கு உதவி செய்வாங்க. எந்த நேரமா இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது முதல்ல உதவி செய்யறதுக்கு முன் வர்றது நம்முடைய அண்டை வீட்டார்கள் தான். இப்படி பெரும் உறவு கொண்ட இவங்க கிட்ட நம்ம எந்தெந்த முறையில நட்புறவை வளர்த்து கொள்ள முடியுமோ அந்தந்த முறையில் நம்ம நட்புறவை வளர்த்துக்கணும். நட்புறவு அப்படின்னு பார்க்கும்போது மதம், இனம், மொழி ஆகிய எந்த வேறுபாடுமே இல்லாம நட்பு வைத்துக் கொள்வதுதான் ஒரு சிறந்த நட்பு. அதாவது நம்மளுடைய அண்டை வீட்டார்கள் முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்டினா இருக்கட்டும், ஹிந்துவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம அழகிய முறையில் நடந்து கொள்வது ஒரு முஸ்லிமின் மீது கடமை. இஸ்லாம் ஒரு வாழ்வியல் மார்க்கம். அதாவது மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனிதன் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு பல வாழ்வியல் ஒழுக்கங்களை இஸ்லாம் நம்ம கற்றுத்தருது. அதுல மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல அண்டை வீட்டார்கள் கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், அதனுடைய நன்மை என்ன, அதனுடைய தீமை என்ன என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை கொண்டும் மறுமை நாளை கொண்டும் ஈமான் கொண்டாரோ ஃபல்யுக்ரிம் ஜாரஹு, எனவே அவருடைய அண்டை வீட்டாரை சங்கை செய்யட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது காலு சஹாபாக்கள் கூறினார்கள், யா ரசூலல்லாஹ் வமா ஹக்குல் ஜாரி, அல்லாஹ்வின் தூதரே அண்டை வீட்டாருக்கு செலுத்த வேண்டிய கடமைகள் யாவை என்று கேட்டார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய அண்டை வீட்டார்கள் உங்களிடம் ஏதேனும் கேட்டால் அவருக்கு அதை கொடுங்கள். அதாவது நம்முடைய பக்கத்துல இருக்கிறவங்க சமைக்கும் போது தக்காளியோ அல்லது பல்லாரியோ அல்லது பாலோ சீனியோ இது மாதிரி சின்ன சின்ன பொருள் இல்லாத போது நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க. நம்ம அவங்களுக்காக அதை கொடுத்து உதவணும். சில சமயம் 100 ரூபாய் 200 ரூபாய் இருந்தா கொடுமா, நாளைக்கு திருப்பி தரேன்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்காக நம்ம அந்த பணத்தை கொடுத்து உதவணும். அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, உங்களுடைய அண்டை வீட்டார் உங்களிடம் உதவி தேடினால் அவருக்கு உதவி செய்யுங்கள். அதாவது பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வேலையா வெளியே போயிருப்பாங்க, போகும்போது என்னோட வீடை பாத்துக்கோமான்னு சொல்லிட்டு போனா அவங்களுடைய வீட்டை நம்ம பாத்துக்கிறோம். பால் வரும் வாங்கி வச்சிருமான்னு சொன்னவங்களுக்காக அந்த பாலை வாங்கி வைக்கணும். அவங்களுடைய வீட்டுல இருக்க குழந்தைகள் நம்ம கிட்ட விட்டுட்டு போவாங்க பாத்துக்கிற சொல்லி, அவங்களுக்காக அந்த குழந்தைகளை பாத்துக்கிறணும். ஆனா இன்னைக்கு நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நாய்க்காக இதை செய்யணும், நான் என்ன அவளோட வேலைக்காரியா, அவ வச்சு ஆளான்னு சொல்லி நினைக்கிறோம். இன்னைக்கு அவங்களுக்காக நம்ம உதவி செஞ்சா நாளைக்கு நமக்காக உதவி செய்வாங்க. அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, தேவைக்காக உடைய அண்டை வீட்டார்களிடம் கடன் கேட்டால் அவருக்கு கடன் கொடுங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றோம். நம்ம அவசர தேவைக்காக நம்முடைய பக்கத்துல இருக்கிறவங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் இருந்தா குடும்பம்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம சொல்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா, நேத்துதாமா செலவழிச்சேன், இன்னைக்குதான் இந்த இவருக்கு கொடுத்தேன், இன்னும் என் வீட்டுக்காருக்கு சம்பளமே போடல, நானே உன்கிட்ட கேட்கலான் இருந்தேன், நீ வந்து என்கிட்ட கேட்கிற பாத்தியான்னு கூசாம போய் சொல்லி இல்லைன்னு சொல்லிடுறோம். நம்ம இப்படி செய்யக்கூடாது. நம்முடைய அண்டை வீட்டாக நம்ம கிட்ட கடன் கேட்டா அவளுக்காக நம்ம கடன் கொடுத்து உதவணும். இன்னைக்கு அவளுக்காக நம்ம கடன் கொடுத்து உதவுனா நாளைக்கு நமக்காக கடன் கொடுத்து உதவுவாங்க. அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, ஒரு அண்டை வீட்டார் உங்களை விருந்துக்கு அழைத்தால் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதாவது பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷனா இருக்கும், நம்மளை வந்து கூப்பிட்டு போயிருப்பாங்க,
அவனுடைய அழைப்பை மதிச்சு அவனுடைய ஃபங்க்ஷன்ல போய் நம்ம கலந்துக்கிறணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு பணக்கார வீட்டுல இருந்து அழைப்பு வந்துச்சுன்னா காலையிலேயே கிளம்பி போயிடுவோம். அதே ஒரு வசதி இல்லாத வீட்டுல இருந்து அழைப்பு வந்தா சாயந்தரம் அதனால என்ன கூட எட்டி கூட பாக்குறது கிடையாது. இவ என்ன பெருசா செஞ்சிருக்க போதா, நம்ம வீட்டுக்குலாம் மனுஷன் போவானான்னு சொல்லி இலக்காரமா நினைக்கிறோம். நம்மளுடைய அண்டை வீட்டார்கள் கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்களுடைய நல்லது கிட்டது நம்ம போய் கலந்துக்கிறணும். அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, வயின் மரில ஃபவுதுஹோ, உடைய அண்டை வீட்டார் நோயிச்சால் அவரை நலம் விசாரியுங்கள். அதாவது பக்கத்துல இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, அதுல ஒரு ஆபரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அவங்கள போய் நம்ம நலம் விசாரிச்சு அவங்களுக்காக உதவி செய்யணும். அது பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நம்ம உதவி செய்யணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஆபரேஷன் பண்ணியே வந்திருந்தாலும் அவங்கள போய் எட்டி கூட பாக்குறது கிடையாது. அங்க போனா ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு போகணுமே அப்படின்றதுக்காக நம்ம போறது கிடையாது. இன்னும் பல பேரு 2 வீடுகள் சண்டையின் காரணமாக போய் பார்க்க மாட்டாங்க. ஒண்ணு விளங்கிக்கோங்க, நம்மளுடைய அண்டை வீட்டார் நம்மளுக்கு எவ்வளவு தொல்லையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளவு சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல இருக்கிறவங்க நோயிச்சால் முடியாத நேரத்துல அவங்கள போய் நம்ம நலம் விசாரிச்சு அவங்களுக்கு உதவி செய்யறது நம்ம மீது கடமை ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, வயின் மாத்தஃப ஷையஹு, ஒரு அண்டை வீட்டார் மரணித்து விட்டா அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்கள். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எங்க யாராவது வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஜனாசால நம்ம கலந்துக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், 2 வீட்டுக்குள்ள சண்டையின் காரணமாக மௌத்து கூட வர்றது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் சில பேரு, நான் சென்னையில இருக்கிறேன், திருச்சியில இருக்கேன், மதுரையில இருக்கேன், அவங்களுக்கு இருந்து நான் செலவு செஞ்சு டிக்கெட் புக் பண்ணி டிராவல் பண்ணி வரணுமான்ற காரணத்துக்காக நம்ம வர்றது கிடையாது. ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமின் ஜனாசாவில் கலந்து கொள்வது கடமை. ஆக நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம எவ்வளவு சண்டை சச்சரவு இருந்தாலும், நம்ம எவ்வளவு தூரத்திலேயே இருந்தாலும் அவங்களுடைய ஜனாசாவில் நம்ம கலந்துக்கிறணும். அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, வயின் அஸாபத்துஹு முஸீபா ஃபஹ்ஸிஹி, உடைய அண்டை வீட்டாருக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் அவருக்கு ஆறுதலாக இருங்க. அதாவது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல ஏதாவது ஒரு துன்பமான விஷயம், ஒரு துக்கமான விஷயம் நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், இதனாலதான் இப்படி நடந்துச்சு, அதனாலதான் இப்படி நடந்துச்சு, இது இப்படி அது இப்படின்னு சொல்லி கூட கொஞ்சம் பேசி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு டென்ஷன் ஆக்கி விட்டுறோம். நம்மளுடைய பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல ஏதாவது ஒரு துன்பமோ அசம்பாவிதமோ அல்லது ஏதாவது மௌத்தோ வியாபாரத்துல நஷ்டமோ இது மாதிரி ஒரு காரியம் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்களுக்கு நம்ம ஆறுதலா இருக்கணும். ஒண்ணு இல்லம்மா, அல்லாஹ் இருக்கிறான், நாங்களா இருக்கிறோம்னு பொறுமையா இருந்து வார்த்தை ஆறுதலா சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் சமைக்கும் இறைச்சியின் வாசனை மூலம் உடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை ஏற்படுத்தாதீர்கள். ஏனெனில் வசதி இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு இறைச்சி வாங்க முடியாமல் இருக்கலாம். ஆகவே நீங்கள் சமைத்த இறைச்சி இருந்து சிறிதளவு அனுப்பி வைங்கன்னு ரசூல்லா சொல்றாங்க. அப்போ இறைச்சியினுடைய வாசனை மூலமே நம்ம துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்னா அவங்க நம்ம எந்த அளவுல நடந்துக்கணும்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து ரசூல்லா சொன்னாங்க, உங்களுடைய அண்டை வீட்டாருடைய அனுமதியின்றி உங்களுடைய வீடை உயர்த்தி கட்டி அவருடைய வீட்டுக்கு காற்று விடாதபடி கட்டாதீர்கள். அதாவது நம்முடைய வீடு கட்டும் போது 1 மாடி 2 மாடியா உயர்த்தும் போது நம்ம பக்கத்துல அனுமதி கேட்கணும். நம்ம உயர்த்தி கட்டும் போது அவங்க வீட்டுக்கு காற்று வருவது தடைப்படும். அதனாலதான் ரசூலா அனுமதி கேட்க சொன்னாங்க. இப்படி அண்டை வீட்டார்கிட்ட அழகிய முறையில் நடந்து கொள்வது பற்றி ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகிய முறையில் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி அண்டை வீட்டாரும் அழகிய முறையில் நடந்து கொள்வோமாக. உல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இந்த மாணவிகளுடைய ஞாபகங்களை பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக மூசினா பானு, இஸ்லாமிக் ஒரு குழந்தை வளர்ப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வதஆலா வபரகாத்துஹு. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மள நிறைய பேர் அல்லாஹ்வோட நல்ல சாலிஹான குழந்தையை கேட்கிறோம். ஆனா அந்த குழந்தை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்க்கணும். அதை நம்மள நிறைய பேர் தவற விடுகிறோம். சரி, குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அவளுக்கு எதை கற்றுக் கொடுக்கணும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டதை பின்பற்றி நடக்குமாறு ஏவுங்கள், அவன் விலக்கியவற்றை தவிர்த்து நடக்குமாறு ஏவுங்கள், அது அவர்களையும் உங்களையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றும் என்று கூறினார்கள். இன்றைக்கு நம்ம பாக்குறோம், நிறைய பிள்ளைங்க சின்ன வயசுலயே போத பழக்கங்களையும் கெட்ட பழக்கங்களையும் கத்துக்கிறாங்க. சின்ன பையன் வாயில இருந்து நம்ம அசிங்கமான வார்த்தையை பார்க்கிறோம். இதெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? அவங்க அத்தா அம்மா பேசிருப்பாங்க, அதை பார்த்து இவனும் பேசுறான். அல்லது அவங்க கூட இருக்க நண்பர்கள் பேசிருப்பாங்க, அதை பார்த்து இவனும் பேசுறான்.
இன்னும் நம் இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் அல்லாஹ் அக்பர் முகத்தை மறைக்காமல் சோசியல் மீடியாவில் போட்டோ வீடியோ போடுறாங்க. இப்படி முஸ்லிம் சமூகத்தின் கேவலமான நிலையை இன்று நம் கண்கூடாக பார்க்கின்றோம். எது ஹலால், எது ஹராம், எது சரி, எது தவறு என்று அவர்களுக்கு தெரிகிறது. தெரிந்துமே அதே தவறை செய்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு ஈமானிய உணர்வு இல்லை. ஈமானிய உணர்வை அவர்கள் மனதில் நாம் ஆழமாக விதிக்கவில்லை. முதல்ல குழந்தைகளுக்கு ஈமான அதிகப்படுத்தணும், பாவத்தின் மீது வெறுப்பை அதிகப்படுத்தணும், நன்மையின் மீது ஆர்வத்தை அதிகப்படுத்தணும். இதுதான் ஒரு நல்ல தாய் தந்தைக்கு அழகு. ஆனா இன்றைக்கு பெற்ற தாய் தந்தையே பாவமான செயல் செய்து கொண்டிருந்தோம், வட்டி வாங்கிட்டோம், அசிங்கமான வார்த்தை பேசிட்டோம், மது அருந்துட்டோம், சிகரெட் பிடித்துட்டு இருந்தா நீங்க பெற்ற பிள்ளைகளும் அப்படித்தானே இருப்பாங்க. ஒரு தாய் தந்தை சரியா இருந்தால் மட்டுமே அவர்கள் பெற்ற பிள்ளைகள் சரியா இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் குழந்தைகளுக்கு 7 வயது ஆகிவிட்டால் தொலை சொல்லி ஏவுங்கள், 10 வயது ஆகியும் தொழவில்லை என்றால் காயம் ஏற்படாதவாறு அடியுங்கள், மேலும் படுக்கையிலிருந்து பிரித்து வையுங்கள். இன்னைக்கு நாம் பாக்குறோம் நிறைய பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்க ஸ்கூல் எக்ஸாம் நல்ல மார்க் எடுக்கலன்னா அல்லது அவங்க சேர்த்து விட்ட டியூஷன் கரெக்டா போலனா அவங்களை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அதே பெற்றோர்கள் அவங்க குழந்தை 10 வயது ஆகி தொழாத போதும் 12 வயது ஆகி சரியா பேணி தொழாத போதும் உங்களை அடிக்கிறாங்களா, திட்டுறாங்களா? இல்ல. சின்ன பையன் ஃபஜர் தொழுகை போல தூங்கிட்டான், அதிகமா குளிருது அதனால ஃபஜர் தொழுகை போல, டியூஷன் போறான் அதனால மகரிப் தொழுகை போல அப்படின்னு காரணம் சொல்றது. இன்னைக்கு எல்லா ஊர்லயும் மக்தப் மசா நடைபெறுது. அந்த மக்தப் மசாவை நம்ம கரெக்டா அனுப்புறோமா அத சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரணம் சொல்லி லீவ் போடுறது, இதே ஸ்கூலுக்கு லீவ் போட முடியுமா? இல்ல ஸ்கூலு தான் போகாம இருக்க முடியுமா? அன்பார்ந்த பெற்றோர்களே, நீங்க ஸ்கூலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை முதல்ல மக்தப் மசாவுக்கு கொடுங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும் தன் குழந்தை நல்லா குர்ஆன் ஓதணும், மார்க்க சட்டங்களை அறிந்துக்கணும் அப்படின்னு பொறுப்பு வேணும், ஆர்வம் வேணும். ஆனா இன்றைய பெற்றோர்களிடத்தில் அந்த ஆர்வமும் பொறுப்பும் இல்ல. ஒரு பையன் 10 படிக்கிறான், 12 படிக்கிறான், காலேஜ் படிக்கிறான், ஆனா அவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சூரா சரியா ஓத தெரியல, சரியா தொழுக தெரியல. காரணம் அவன் மக்தப் மசா போகாததுதான். அவனுக்கு மக்தப் மசா போயிருந்தா அவனுக்கு எல்லா கல்வியும் கிடைச்சிருக்கும். என்னதான் ஸ்கூல் படிச்சாலும் காலேஜ் படிச்சாலும், ஏன் உயர்ந்த பதவியில போய் உட்கார்ந்தாலும் எல்லாத்துக்கும் கபர் ஒண்ணு இருக்கு, அங்க போய் பதில் சொல்லணும். அதை நினைவுல வச்சுக்கோங்க. ஸ்கூல் படிப்புக்கும் காலேஜ் படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் பெற்றோர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்தப் மசா என்பது ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதான் சொல்றேன், உங்க குழந்தைகளை சின்ன வயசுலயே மக்தப் மசாக்கு அனுப்புங்க. அதுல பெரிய பிள்ளையா வளரும் போது நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையாக வளருவான். அடுத்து குழந்தைகளுக்கு நல்ல பண்பாடுகள் சொல்லிக் கொடுக்கணும். ஆரம்பத்துல குழந்தைகளுக்கு நல்ல பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வயதுல மூத்தவங்களை எப்படி மதிக்கணும், நம்ம வயதுல சிறியவர் மீது எப்படி இரக்கம் காட்டணும், அனாதைகளை ஏழைகள் மீது எப்படி இரக்கம் காட்டணும், கொஞ்சம் உயர்ந்த பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இன்றைய பெற்றோர்கள் அவ்வாறு செய்வதில்லை. ஒரு குழந்தை அநாகரிகமான வார்த்தைகள், தரைக்குறைவான வார்த்தைகள் பேசாத, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாத குழந்தையாக வளர்ப்பது ஒரு பெற்றோரின் கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தந்தை தன் குடும்பத்திற்கு தரும் மிகப்பெரிய பரிசு நல்ல பண்புகளாகும். நல்ல பண்புகளை விட வேற எதுவும் இருக்க முடியாது. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் நிறைய பெற்றோர்கள் அவங்க பிள்ளைங்களுக்காண்டி பேங்க்ல காசு பணம் சேமிச்சு வைக்கிறாங்க, விதவிதமா நகை வாங்கி கொடுக்குறாங்க, ஊர்ல தோட்டத்திரவெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனா நல்ல பண்புகளை சொல்லி கொடுக்க மறந்துடுறாங்க. பெற்றோர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்க குழந்தைகளுக்கு நீங்க தான் முதல் ஹீரோ. நீங்க சரியா இருந்தாதான் நீங்க பெற்ற பிள்ளைகள் சரியா இருப்பாங்க. நீங்க தொழுகிறத பார்த்தா நீங்க பெற்ற பிள்ளைகள் தொழுவாங்க. நீங்க குர்ஆன் ஓதுற பார்த்தா நீங்க பெற்ற பிள்ளைகளும் குர்ஆன் ஓதுவாங்க. நீங்க ஒழுக்கமா இருந்தாதான் நீங்க பெற்ற பிள்ளைகள் ஒழுக்கமா இருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்களே சினிமா சீரியல் பார்த்துட்டோம், பிறரை பற்றி கோல் பேசிட்டு புற பேசிட்டு இருந்தா நீங்க பெற்ற பிள்ளைகள் அப்படித்தானே இருப்பாங்க. ஒரு தந்தை குடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாருன்னா அதே பழக்கம் அந்த பிள்ளைக்கு வரும். அதான் சொல்றேன், நீங்க பெற்றோர்கள் சரியா இருந்தாதான் தன் பிள்ளைகள் சரியா இருப்பார்கள். நல்ல செயல்களை உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட அதை உங்க செயல்ல கொண்டு வாங்க. அதை பார்த்து அவங்க நல்ல பண்புகளை செய்வாங்க. இதனால அவங்க எதிர்காலமும் நல்லதாக அமையும். சில பெற்றோர்கள் பார்க்க நல்ல சீதேவியா இருப்பாங்க, நல்ல ஆலிமாய்களாக இருப்பாங்க. ஆனா அவங்க பெற்ற பிள்ளை ஆக மோசமா இருப்பான். காரணம் அவங்க நல்லாதான் வளர்த்திருப்பாங்க, ஆனா அவன் சேரக்கூடிய நண்பர்கள் சரியாக இருக்க மாட்டாங்க. அதனால வாழ்க்கை வீணாய் போய்விடுது. பெற்றோர்களே, என் பிள்ளைய நல்லாதான் வளர்த்திருக்கேன், என் பிள்ளை உத்தம, என் பிள்ளை எந்த தவறு செய்ய மாட்டா அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க நல்லாதான் வளர்த்திருப்பீங்க, ஆனா அவன் யாரோட பழகுறான் தான் முக்கியம். அவன் தீய நண்பர்களோட பழகுனால் அவனும் தீவனாக மாறுவினா என்பதை புரிந்து கொள்ளுங்க. அதான் சொல்றேன், உங்க குழந்தைகளை நல்ல நண்பர்களோடு பழக விடுங்க, தீய நண்பர்களோடு பழக விடாது.
கொடுக்காதீங்க. அடுத்து உங்க பிள்ளைங்களுக்கு செல்போனை கொடுக்காதீங்க. குறிப்பா படிக்கிற பிள்ளைங்களுக்கு செல்போனை கொடுக்காதீங்க. இதனால அவங்க படிப்பும் ஒழுக்கமும் பாதிக்கப்படுகிறது. காதல் போன்ற தவறான செயலில் ஈடுபட்டு பெற்ற தாய் தந்தையை கஷ்டப்படுத்தி ஈமானை இழந்து வீட்டை விட்டு ஓடுகின்ற இன்னைக்கு ஏற்படுது. அதான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு செல்போனை கொடுக்காதீங்க. செல்போன் மிக கேடு. என் பிள்ளை ஆசைப்படுறா, நீங்க செல்போன் வாங்கி கொடுத்தீங்கன்னா கெட்டு போறது உங்க பிள்ளைதான். இனி வரக்கூடிய காலங்களில் நம் குழந்தைகளை நல்ல ஒழுக்கமுள்ள குழந்தைகளாக வளர்த்தெடுப்போம். மக்தப் மதரசாவுக்கு அனுப்புவோம், தொழுகைக்கு அனுப்புவோம். குழந்தைகளுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் முதலில் நாம் தொழுவோம், நாம் குர்ஆன் ஓதுவோம். நாம் சரியா இருந்தாலும் பெற்ற பிள்ளைகள் சரியா இருப்பார்கள். வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மாணவர்களுடைய ஞாபகங்களை காரணம் செய்வானாக. அடுத்ததாக செய்தி பாத்திமா, செல்போனை தகையில கிடக்கும் வாழ்வார்கள். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला बरकातुहु। नहमदु सल्ली अला रसूलिल करीम अम्मा बाद। फक़द क़ाल अल्लाहु तआला फिल कुरानिल अलीम फिल फुर्क़ानिल मजीद। அன்பிற்கினிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அதிகமாக செல்போனில் மூழ்கி இருக்கும் இப்போதைய தலைமுறை நினைத்தா எனக்கு மிகவும் பயமாக இருக்குது. ஏன்னா இவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரே பொருள் செல்போன். இவங்களோட எண்ணம் எப்படி இருக்கு தெரியுமா? படிக்காமலே பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமலே வேலை கிடைக்க வேண்டும், யாருக்குமே மரியாதை தரக்கூடாது, தனக்கு தெரியாத விஷயம் என்று எதுவுமே இல்லை என்று நினைப்பவர்களாக மாறிட்டாங்க. செல்போனே கதி என கிடைக்கும் வாலிபர்கள் எந்த பொருள் கேட்டாலும் எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும், காசுக்காக என்ன வேணும்னாலும் செய்யலாம் என்று நினைப்பவர்களாக மாறிட்டாங்க. கிரிக்கெட், சினிமா, செல்போன் இதுதான் உலகம்னு நாள் முழுக்க அதிலே மூழ்கி இருப்பவர்களாக மாறிட்டாங்க. செல்போனே கதி என கிடக்கும் வாலிபர்கள் அருகில் இருக்கவங்க கிட்ட பேசாம, அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறாம தூரத்தில் இருக்கவங்க கிட்ட பேசக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அந்த தூரத்தில் இருப்பவங்க பக்கத்துல வந்தா அவங்க கிட்ட பேசாம மற்றொரு தூரத்தில் இருக்கவங்க கிட்ட பேசக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. செல்போனே கதி என கிடக்கும் வாலிபர்கள் வரலாறு, பண்பாடு, அரசியல், இலக்கியம், கலை குறித்த அடிப்படையான புரிதல் கூட இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆசிரியர்கள், மூத்தோர்கள் எல்லாம் புழு பூச்சி மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு புத்தகத்தின் வரியை கூட வாசிக்க விரும்பாதவர்களாக இருக்கிறாங்க. தவறு இல்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவும் பேசவும் வராதவர்களாக இருக்கிறாங்க. ஒருவர் வீதியில் இருந்து விஷத்தை குடித்துக் கொண்டிருந்தால் அது செல்ஃபி எடுத்து போடக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. செல்போனே கதி என கிடக்கும் வாலிபர்கள் இவங்க கையில இருக்க போனை பிடுங்கி விட்டா ஏதோ ஒன்றுமே இல்லாத பாலைவனத்தில் உள்ளவர்கள் போல தவிக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. செல்போனே கதி என கிடக்கும் வாலிபர்கள் சின்ன வயசுலேயே வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை பேசுவதுதான். இதை ஃபேஷன் என்று வேற நினைக்கிறாங்க. பள்ளி மாணவர்கள் சீருடையில் டாஸ்மார்க் செல்லும் அளவுக்கு தைரியம் உள்ளவர்களாக மாறிட்டாங்க. செல்போனே கதி என கிடக்கும் வாலிபர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு போதையில தன்னை மூழ்கடித்துக் கொள்ள விரும்பும் மனநிலை கொண்டவர்களாக மாறிட்டாங்க. பொறுமையற்று எதிலும் நிரந்தர நிலை இல்லாமல் அலைப்பாயும் மனம் கொண்டவர்களாக மாறிட்டாங்க. காண்டாமிருகம் போல முடிய வெட்டி கொண்டு நல்ல பிள்ளைங்க மாதிரி இல்லாம பிள்ளைங்க மாதிரி திரிவதை அனைவரும் விரும்புகிறார்கள். இந்த சூழலை பெற்றோர்களாகிய நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே சூரியம் வைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிறந்ததும் முதலே செல்போனை அறிமுகப்படுத்தாதீர்கள். இதை நான் ஏதோ ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்றேன் என்று நினைக்காதீர்கள், பெண் பிள்ளைகளுக்கும் தான் சொல்றேன். இவர்களுக்கும் கடந்த தலைமுறைக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் தேவைக்கு ஏற்ப செல்போன்களை பயன்படுத்தினார்கள். நாமோ தேவைக்கு போக முழு நேரமும் செல்போனின் துணையுடனே வாழ்கிறோம். சில பாதிப்புகள் இருப்பது தெரிந்தும் அதற்கு பழகிவிட்டது நமது வாழ்க்கை முறை. ஒரே ஒரு நாள் நம்மளால் செல்போன் இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியுமா என்பது நியாயமான கேள்விதான். ஒரே ஒரு நாள் செல்போன் இல்லாத மலைப்பகுதிக்கு சென்று நேரத்தை செலவிட்டு பின்னர் தினசரி அலுவலகத்திற்கு திரும்புங்கள். மன நிம்மதி என்பதற்கான முழு அர்த்தமும் தெளிவான விளக்கமும் கிடைக்கும். கால் நூற்றாண்டுக்கு முன்னால் தெருவில் ஏதோ ஒரு வீட்டில் தான் தொலைபேசி வசதி இருந்தது. இப்பெல்லாம் ஒவ்வொரு கையிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொலைபேசி. இது என்னுடைய மனைவியோட போனு, இது என்னுடைய குழந்தையோட போனு என்று சிலர் பெருமையாக வேற பேசுறாங்க. என்னுடைய 3 வயசு சின்ன குழந்தை அவனுக்கு பிடிச்ச பாட்டை யூடியூப்ல போட்டு மணிக்கணக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கான் என்று சிலர் பெருமையாக வேற பேசுறாங்க. போன் இருக்குல்ல, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு சிலர் ரொம்ப பெருமையாக வேற பேசுறாங்க.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூழலை பெற்றோர்களாகிய நீங்கள் ரசிக்கிறீர்கள் என்கிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களே சூனியம் வைக்கிறீர்கள் என்ற அர்த்தம். தயவு செய்து பிறந்ததும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு செல்போனை அறிமுகப்படுத்தாதீர்கள். ஏன்னா குழந்தை பருவத்திலேயே மூக்கு கண்ணாடி அணிய வேண்டிய சூழல் நிச்சயமாக உருவாகலாம். வருங்காலத்தில் செல்போன் சார்ந்த சில பாதிப்புகள் இருக்கும். பெரும்பாலானோர் காலையில் கண் திறப்பது அந்த வெளிச்சம் நிறைந்த செல்போன் தேடிதான். நாம் காலையில் எழுந்தவுடன் அந்த அலைபேசியை தானே தேடுகிறோம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சாகிவிடும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அமிர்தம் மட்டுமல்ல, அலைபேசியும் நாம் உபயோகிக்கும் செல்போனும் அளவுக்கு மிஞ்சினால் அதுவும் நஞ்சாகிவிடும். யா அல்லாஹ், எங்கள் கண்களை அதிகமாக குர்ஆனை ஓதும் கண்களாகவும், எனது நாவை உனது வேதத்தை அதிகமாக ஓதும் நாவாகவும், எனது விரல்களை உன்னை அதிகமாகவும் குர்ஆனை புரட்டும் விரல்களாகவும், எனது சிந்தனையை உன்னை அதிகமாக சிந்திக்கும் சிந்தனையாகவும், எனது தனிமையை உன்னை அதிகமாக நினைக்கும் தனிமையாகவும் நீ ஆக்கி அருள்வாயாக என்று சொல்லி நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அடுத்ததாக அஸ்ஃபா ஃபஹிமா, உணவு மாறிய தீங்குல பெண்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில்லு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் நல்லெண்ணம் கெட்டெண்ணம் என்ற நேரெதிரான குணங்கள் உள்ளவனாக மனிதன் படைக்கப்பட்டுள்ளான். நல்ல செயல்கள் செய்யக்கூடிய மனிதரை இவர் நல்ல மனிதர் என்று அவரை பத்தி நம்ம நல்ல விதமா பேசுவோம். தீய செயல்கள் செய்யக்கூடியவரை இவர் மோசமானவர் என்று சொல்வோம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அனைத்து காரியங்களையும் 100% சரியா செய்ய முடியாது. அதே போல ஒருவர் எடுக்கும் முடிவு சரியான முடிவுகளாகவே அமையும் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆதமுடைய சந்ததிகள் அனைவரும் தவறிழக்கக்கூடியவர்களாகவே படைக்கப்பட்டுள்ளார்கள். தவறுகள் நடக்கதான் செய்யும். இன்றைக்கு எல்லோர் குடும்பத்திலையும் சண்டை சச்சரவு வருவது இயல்பு. ஆனா அந்த சண்டை உச்சகட்டத்தை அடையும் போது நான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன், உன் முகத்துல கூட முழிக்க மாட்டேன், நான் இறந்துட்டா என் மௌத்துக்கு நீ வரக்கூடாது, நான் ஓ மௌத்துக்கு வர மாட்டேன், இது போன்ற கடுமையான வார்த்தைகள் நம்ம கோபத்தால சொல்லிடுறோம். இன்றைக்கு நம்ம இடத்துல நல்ல குணம் என்பதே கிடையாது. கோபம், பொறாமை, போட்டி, பிடிவாதம், இப்படி கெட்ட குணங்கள் நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கோம். இந்த குணங்கள் எல்லாம் நம்மள்ட்ட இருந்தா அல்லாஹ்வும் நம்மளை நேசிக்க மாட்டான், இந்த உலகத்துல உள்ள மனிதர்களும் நம்மளை நேசிக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தபாகலு, ஒருவருக்கொருவர் கோபம் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு நம்ம கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாலே நம்ம குடும்பங்கள்ல, உறவுகள்ல, நட்புல பிரச்சனையே வராது. நம்ம எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறோம். கோபப்படுறதுனால என்ன பிரயோஜனம்? அதனால எல்லோருடைய வெறுப்பையும் தான் சம்பாதிச்சு வச்சிருப்போம். நம்மளை பத்தி என்ன சொல்வாங்க? இவ சரியான சிடுமூஞ்சி, சும்மா சும்மா மூஞ்சியை தூக்கிட்டு இருப்பா, இவர்கிட்ட மனசு பேச முடியுமா? இப்படி நம்ம எல்லாத்தையும் கெட்ட பேர் தான் சம்பாதிக்கணும். ஆனா நம்மள்ட்ட நற்குணங்கள் இருந்தா, பொறுமை இருந்தா நம்மளை எல்லா மனிதர்களும் நேசிப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தஹாசது, நீங்கள் யாரின் மீதும் பொறாமை கொள்ளாதீர்கள். இன்னைக்கு நம்ம இடத்துல இந்த கெட்ட குணம் என்பது நிறைய பேர்ட்ட இருக்கு. நம்மளை விட வாழ்க்கையில ஒருத்தர் முன்னேறிட்டாரு, ஒரு படி உயர்ந்துட்டா நம்மளால அதை பொறுத்துக்க முடியல, அவங்க மேல நம்ம பொறாமப்படுறோம். என்னைக்கு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம யார் மேல பொறாமப்படுறோமோ அவர்களுக்கு அல்லாஹ் வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் கொடுத்து கொண்டே இருப்பான். ஆனா பொறாமப்படுற நமக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு கொடுப்பான், ஒருத்தரிடம் இருந்து எடுப்பான். அதனால நம்ம அக்காவை பார்த்தோம், தம்பியை பார்த்தோம், நம்முடைய நண்பர்களை பார்த்தோம், அண்டை வீட்டார்களை பார்த்தோம், அவர்களின் வளர்ச்சியை பார்த்தோம் பொறாமைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கான். அதே போல இன்ஷா அல்லாஹ் நமக்கும் தருவான் என்று துவா செய்யணும், நல்லெண்ணம் கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா ததாபரு, நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைத்து கொள்ள வேண்டாம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேரோட பகையா இருக்கோம்? முகத்துக்கு முன்னாடி அவங்கள பத்தி நல்ல விதமா பேசுறோம், முதுகுக்கு பின்னாடி அவங்கள பத்தி தப்பா பேசுறோம். காரணம் அவங்க மேல உள்ள பகை. என்னைக்கோ ஒரு நாள் ஏதாவது நம்ம செஞ்சிருப்பாங்க, அதை மன்னிக்காம மறக்காம மனசுல பழியா வச்சுட்டு அவங்கள பழி வாங்க நம்ம துடிக்கிறோம். அக்கா தங்கச்சிக்கு மத்தியில பகை, அண்ணன் தம்பிக்கு மத்தியில பகை, நண்பர்களுக்கு மத்தியில பகை, இப்படி பகையை வளர்த்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் பிரிஞ்சு கிடக்கிறோம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், அவன் மன்னிப்பையை விரும்புகின்றான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஃபீக ஹஸ்லத்தைனி யுஹிப்புஹும் அல்லாஹு அல்-ஹில்மு வல் அனாத்து. அல்லாஹ் நேசிக்கக்கூடிய 2 குணங்கள் உங்களிடம் உள்ளன. 1 அறிவாற்றல், 2 நிதானம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப நிதானம் என்பது நம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். எந்த விஷயத்துல நம்ம நிதானத்தை இழந்து பேசிடவோ செயல்படவோ கூடாது. நம்ம ஏதோ ஒரு கோபத்துல ஒரு வெறுப்புல அவசரப்பட்டு ஒரு சில வார்த்தைகளை விட்டுருவோம். அதனால இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்கிற நம்ம பாக்குறோம். அவன் அன்னைக்கு என்ன இப்படி சொல்லிட்டா, இப்படி பேசிட்டா, நானுமே அவ வீட்டு வாசல்ல போய் எப்படி மிதிப்பேன், இப்படி பேசாமல் இருப்பவங்களை நம்ம பாக்குறோம். இன்றைக்கு நம்ம குடும்பங்கள்ல பல பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் நம்ம அவசரப்பட்டு விடுகின்ற வார்த்தைகள், அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகளால் தான் ஏற்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னர் ரிஃப்க லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு வ லா யுன்ஷஉ மின் ஷைஇன் இல்லா ஷானஹு. மென்மை எதில் இருந்தாலும் அதை அது அழகாக்கிவிடும். மென்மை அகற்றப்பட்ட எந்த ஒன்றும் அலங்கோலமாகிவிடும். அப்ப நம்முடைய பேச்சிலும் நடத்தையிலும் மென்மை இருக்கணும், முரட்டுத்தனம் இருக்கக்கூடாது. நம்ம முரட்டுத்தனமா இருந்தா நம்மளை யாரும் நெருங்க மாட்டாங்க. ஏன், நம்ம பெத்த பிள்ளைங்க கூட நம்மளை நெருங்க மாட்டாங்க. நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம மென்மையா இருந்தா அந்த குடும்பம் அழகாக மாறும். நம்ம குடும்ப வாழ்க்கையில நம்ம முரட்டுத்தனமா இருந்தா அந்த குடும்ப வாழ்க்கை அலங்கோலமாகிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லோரிடத்திலும் மென்மையை கையாண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்போது, கொடுங்கோலன் ஃபிரௌனிடம் நீங்கள் மென்மையாக பேசுங்கள் என்று கூறுகின்றான். ஆக அவ்வளவு பெரிய கொடுமையான பாவி ஃபிரௌனிடமே மூசா நீங்கள் மென்மையாக பேசுங்கள் என்று கூறுகின்றான் என்றால் மென்மைக்கு தனி மதிப்பு இருக்கிறது. அடுத்து நம்ம பெண்கள்கிட்ட அதிகமாக இருக்கக்கூடிய கெட்ட குணம் பிடிவாதம். நான் இப்படிதான் இருப்பேன், நான் சொல்றதுதான் நடக்கணும், அவ கூட பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், இப்படி பிடிவாத குணமா இருக்கிறது. இந்த பிடிவாத குணத்தை அல்லாஹ் விரும்புறதில்ல, அல்லாஹுடைய தூதர் விரும்புறதில்ல. வரலாற்றில் நம்ம பார்க்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் சின்ன பிரச்சனை. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நான் இனிமே ஜுபைரிடம் பேச மாட்டேன் என்று சத்தியம் செய்து விடுவார்கள். யார் என்ன சொன்னாலும் நான் பேச மாட்டேன் என்று பிடிவாதம் அழகல்ல. இந்த பிடிவாத குணம் இருக்கவும் கூடாது. ஆக இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பிடிவாத குணம் இருந்தா அதை நம்ம மாற்றிக்கொள்ளணும். அன்றைய சஹாபா பெண்களிடம் இருந்த பொறுமை நம்ம கிட்ட இல்ல, அவங்களிடம் இருந்த நற்குணங்கள் நம்மள்கிட்ட இல்ல, அவர்களிடம் இருந்த சகிப்புத்தன்மை நம்ம கிட்ட இல்ல. கோபம், பொறாமை, இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவில் தன் முகத்தை காமித்து கொண்டு வீடியோ போடுறாங்க. அதுக்கு ஒரு சினிமா பாட்டு வேற. இதுதான் நபி வழியா? இதுதான் நமக்கு இஸ்லாம் கற்று கொடுத்ததா? ஒரு சாலிஹான பெண்ணுக்கு அழகு என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, ஒரு சாலிஹான பெண் அடுத்த ஆண்களை பார்க்க மாட்டா, அதே நேரத்துல அடுத்த ஆண்கள் தன்னை பார்க்கிறதுக்கு அனுமதிக்கவும் மாட்டா. இவள் தான் சாலிஹான பெண். ஆனா இன்றைக்கு அப்படியா இருக்குது? அடுத்த ஆண்கள் தன்னை பார்க்கணும், ரசிக்கணும் என்பதற்காக கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம சோசியல் மீடியாவில் தன்னுடைய போட்டோவை போடுறாங்க. இதெல்லாம் தப்புமா? இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா மை லைஃப் மை ரூல்ஸ், என் வாழ்க்கை நான் எப்படி இருப்பேன் அதை கேட்க நீ யாருன்னு கேக்குறாங்க. சரி, இப்ப உங்க இஷ்டத்துக்கு வாழுங்க, ஆனா நாளைக்கு மௌத்துன்னு ஒண்ணு வரும், அதை மறந்துடாதீங்க. ஒரு நாள் நீங்க கபருக்கு போய் தானே ஆகணும். அங்க போய் இங்க பேசின மாதிரி மை லைஃப் மை ரூல்ஸ்னு அடக்குமொழி தத்துவம்லாம் பேச முடியாது. அதுபோல இன்னைக்கு நம்ம பெண்கள்ல நிறைய பேர் தன்னை உலக அழகி நினைச்சிட்டு இருக்காங்க. முதல்ல அழகுனா என்ன நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க வெள்ளையா இருந்தா பெரிய உலக அழகு கிடையாது, முடி நீளமா வச்சிருந்தா பெரிய உலக அழகு கிடையாது. அழகு என்பது உங்களுடைய முகத்துல இல்ல, உங்களுடைய தோள்கள்ல இல்ல, உங்க உடுத்துற ஆடையில இல்ல, உங்களுடைய குணத்துல தான் இருக்குது, உங்களுடைய செயல்கள தான் இருக்குது. உங்களுடைய செயல்கள் அனைத்தும் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி இருந்தா நாம் தான் இந்த உலகத்திலும் பேரழகி, நாளை சொர்க்கத்திலும் பேரழகி. அதுபோல இன்னைக்கு நம்ம பெண்கள்கிட்ட அமல்கள்ல சுத்தமா ஆர்வமே இருக்கிறது இல்ல, சரியா தொழுகிறது இல்ல, குர்ஆன்ல ஒரு எழுத்து கூட ஓதுறது இல்ல, ஸலவாத் ஓதுறது இல்ல, இஸ்திஃபார் செய்யறது இல்ல. எந்த நேரமும் டிவி, நாடகம், மொபைல், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இப்படித்தான் தன்னுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணான காரியங்களை செலவிட்டு கொண்டு இருக்கிறோம். தொழுகைக்கு பாங்கு சொல்றது நம்ம காதுல கேட்கும், ஆனா அப்பத்தான் உட்காந்து நாடகத்துல முக்கியமான சீனை பார்த்துட்டு இருப்போம். தொழுகைக்கு பாங்கு சத்தம் கேட்குது என்ற பயம் கிடையாது, தொழுகணுமே என்ற பயம் கிடையாது. தன் மனம் போன போக்குல எல்லோரும் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் பெரிய ஆபத்தே. ஆனா அது புரிகிறது இல்லை நம்ம பெண்களுக்கு.
ஆனா அன்றைய சஹாபிய பெண்மணிகள் அமல்களின் மீது எவ்வளவு ஆர்வம் காட்டினார்கள் தெரியுமா? இன்றைக்கு நம்ம பரலான 5 நேர தொழுகையை கூட ஒழுங்கா தொழுகிறது இல்ல. ஆனா அன்றைய சஹாபிய பெண்மணிகள் பரலான 5 நேர தொழுகையும் தொழுது நஃபிலான வணக்கங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு 12 ரக்காயத்துகள் நஃபில் தொழுகுவாரோ அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படுகிறது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை கேட்டதுல இருந்து உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த தொழுகையை விட்டதே இல்ல. சுபஹானல்லாஹ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அமல்களின் மீது எவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கார்கள் சஹாபிய பெண்மணிகள். அன்றைய சஹாபிய பெண்மணிகளிடத்தில் அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் இருந்துச்சு, அமல்களையும் இபாதத்துக்களையும் ஆர்வம் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு நம்ம கிட்ட அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம் இருக்குதா? இல்ல. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, எதெல்லாம் பாவங்களோ அதெல்லாம் பாவம் நம்ம தெரிஞ்சே செய்கிறோம். வட்டி வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, அந்நிய ஆண்களோட தொடர்புல இருக்கிறது, அந்நிய பெண்களோட தொடர்புல இருக்கிறது, இப்படி எல்லாமே பாவம்னு தெரிஞ்சோ அதை நம்ம திரும்ப திரும்ப செய்யறோம். காரணம், அல்லாஹ்வின் மீது உண்டான பயம் இல்ல, நரகத்தை பற்றி உண்டான பயம் இல்ல, கபூருடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிறது இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அஸ்துகுலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வந்தா. அவ யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு உரிய தண்டனையை கொடுத்து என்னை தூய்மைப்படுத்த அந்த பெண்மணி சொன்னா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை திருப்பி அனுப்பிடுவாங்க. மறுநாள் அந்த பெண்மணி வருவா, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு உரிய தண்டனையை கொடுத்து என்னை தூய்மைப்படுத்துங்க அந்த பெண்மணி சொல்லுவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை திரும்ப போன்னு சொல்லும் போது அந்த பெண்மணி சொல்லுவா, யா ரசூலல்லாஹ், ஏன் என்னை திருப்பி அனுப்புறீங்க? அல்லாஹ்வின் மீது சத்தியமா நான் தகாத உறவுல ஈடுபட்டுட்டேன், இப்போ நான் கர்ப்பமா இருக்கிறேன்னு அந்த பெண்மணி சொல்லுவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோடு நீயா அதுன்னு கேட்பாங்க. அந்த பெண்மணியும் ஆம் யா ரசூலல்லாஹ்னு சொல்லுவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண், நீ போய் உன்னுடைய குழந்தைய பெற்றெடுத்து விட்டுவான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த பெண்மணியும் போவா. கொஞ்ச நாள் ஆகும், அந்த குழந்தைய பெற்றெடுத்துட்டு விட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லுவா, யா ரசூலல்லாஹ், இதுதான் நான் பெற்றெடுத்த குழந்தைன்னு சொல்லுவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை திருப்பி அனுப்பிடுவாங்க. நீ போய் உன்னுடைய குழந்தையோட பால் குடிக்கால மறைக்கடிக்கப்பட்ட பின்பு வா, அதாவது உன் குழந்தை உணவு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அந்த பெண்மணியும் போவா. அந்த குழந்தை உணவு சாப்பிட ஆரம்பிச்சிரு கொஞ்ச நாள் கழிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவா, யா ரசூலல்லாஹ், இப்போது என் குழந்தை வந்து உணவு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லுவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தைய அந்த பெண்மணிகிட்ட இருந்து வாங்கி அன்சாரி ஒருவிடம் ஒப்படைச்சிருவாங்க. அந்த பெண்ணுக்கு கல்லெறிஞ்சு தண்டனை வழங்குமாறு உத்தரவிடுவாங்க. மக்கள் அனைவரும் கல்லெறிஞ்சு அல்லாஹ்வோட தண்டனை நிறைவேற்றுவாங்க. சுபஹானல்லாஹ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பெண் நினைச்சா அவன் தவற மறைக்கலாம், ஆனா அவன் தவற மறைக்கல. அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சத்தாலும் பயத்தாலும் அல்லாஹ்வின் தூதர் அவங்க கிட்ட போய் தவற ஒப்புக்கொண்டா. காரணம், அவட உள்ளத்துல இருந்த இறையச்சம். இன்றைக்கு நம்ம பெண்மணிகளிடத்துல இறையச்சம் இருக்குதா? அல்லாஹ் பார்க்கிறானே, அல்லாஹ் தண்டிப்பானே என்று கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம எவ்வளவு கேவலமான கீழ்த்தனமான பாவங்களை இன்னைக்கு நம்ம செய்யறோம். ஒன்ன மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்துல பாவம் செய்யறதுனால யாரும் நம்மளை அடிக்க போறது கிடையாது, கழுத்தை நெரிச்சு கொல்ல போறது கிடையாது. அதனால நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம், நம்மளை யாரை கேட்க போறான்னு நம்ம இருக்கிறோம். ஆனா நாளை மறுமையில அல்லாஹ் கேட்பான், ஒண்ணு விடாம கேட்பான், நம்ம செய்த பாவத்தை பற்றி எல்லாம் கேட்பான். அப்ப நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆகவே இனி வரும் காலங்கள்ல பாவம் செய்யாமல் செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு தேடி பரிசுத்தமான பெண்களாக, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களாக, இறையச்சமுடைய பெண்களாக, தொழக்கூடிய பெண்களாக, ஒழுக்கமுடைய பெண்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் இந்த மாணவியுடைய ஞாபகங்களை கட்டச்சுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து எல்லாரும் நிறைய பயணம் சொன்னாங்க, நிறைய கருத்துக்களும் சொன்னாங்க. நான் ரொம்ப பேசுறவங்க என்ன நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால ஸ்டார்டா ஒரே ஒரு 4 கேள்வி. இது வந்து ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க ஞாபகத்துல வச்சுக்கக்கூடிய ஒரு 4 கேள்வி. இந்த 4 கேள்வியோட சம்பவம் வந்து ரொம்ப பெருசு. நான் கேள்வியில மட்டும் சொல்லிடுறேன். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இதுக்கான பதில நம்ம கேள்வினாலே நம்ம இருவரோட வாழ்க்கையிலே நம்ம வந்து வெற்றி பெறலாம். அந்த 4 கேள்வி என்னன்னா, ராபியா பஸ்ரியா அவங்க கேட்ட அந்த 4 கேள்விதான். என்ன கேட்டாங்க அப்படின்னா, அதாவது நாளை நாள் சக்கராத்துடைய நேரத்துல இருக்கும்போது என்னுடைய நாவை களிமா வருமா வராதா? அவங்க வந்து கேட்டாங்க, யார்கிட்ட? தன்னை பெண் பார்க்க வந்தா மாப்பிள்ளையிடம் கேட்ட கேள்வி இது. அப்போ இந்த கேள்வி நம்ம அனைவரும் ஞாபகம் வச்சுக்கணும். நாளை சக்கராத்து இருக்கும்போது என் நாவை களிமா வருமா வராதா?
அது மறைமுகமான விஷயம், அது நம்மளுடைய அவர்களை பொறுத்தது. அடுத்து இரண்டாவதாக கேட்டாங்க, நான் கபரை வைக்கப்படும் போது முன்கர் நக்கீரை என்னிடம் கேள்வி வைப்பார்களே, அந்த கேள்விக்கு நான் சரியான முறையில் பதில் சொல்வேனா கேட்டாங்க. அதுக்கும் அதுக்கான பதில் மறைமுகமான விஷயம், நம்முடைய அவர்களை பொறுத்தது. மூன்றாவதாக கேட்டாங்க, நாளை மறுமையில் அக்மல் நாம பட்டோலை எல்லாருக்கும் வழங்கப்படுவேன். அந்த நேரம் எனக்கு வலது கையில் கொடுக்கப்படுமா, இடது கையில் கொடுக்கப்படுமா? இந்த கேள்வியும் நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக நான்காவது கேள்வி, நன்மையின் தீமையின் ஏடுக்கு நம்ம முன்னாடி கொண்டு வரப்படுமே. அந்த நேரம் சொர்க்கவாசியா நரகவாசியா என்ற இரு பிரிவுகள் இருப்பாங்க. அதுல நான் சொர்க்கவாசியா நரகவாசியா? இந்த 4 கேள்விக்கு விடை தெரியாமல் என்னுடைய இவ்வுலக வாழ்வை வாழ்வதற்கு நான் விருப்பப்படலன்னு சொன்னாங்க. இந்த 4 கேள்விதான் ஆணாகிய பெண்ணாகிய நம்மளுடைய கேள்வியாகவும் இருக்க வேண்டும். அந்த கேள்விக்கான பதிலை தேடி அதை நம்ம அடையக்கூடிய வாழ்க்கையை நம்ம இறைவன் நம் அனைவருக்கும் தந்தவர்களாக. அல்ஹம்துலில்லாஹ், மாணவர்கள் நல்ல முறையில் சிறப்பான முறையில பேசுறாங்க. இந்த மதரசா மென்மேலும் கியாமத் நாள் வரை நீடித்திருக்க எல்லாம் எல்லாம் நம் அனைவருக்கும் கல்வி செய்வாராக. அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால் நமது நூருல் ஈமான் மக்தப் மதரசா, நூருல் ஈமான் ஹிஃபுல் மதரசா, நூருல் ஈமான் நிஸ்வான் மதரசா மாணவ மாணவிகளினுடைய பல்சுவை நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. இறுதியாக பட்டம் பெறக்கூடிய 10 மாணவிகளினுடைய கருத்தரங்கம் மிக சிறப்பாக இருந்தது. இந்த கருத்தரங்கத்தினுடைய நடுவராக நமது குடும்ப பெண்கள் மதரசாவினுடைய ஆசிரியை சையது பாத்திமா ஆலிமா மிக சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ் நடத்தி தந்தார்கள். அவர்களுக்கு நமது நூருல் ஈமான் மதரசாவின் சார்பாக நன்றியையும் துஆவையும் செய்து கொள்கிறோம். நமது மதரசாவின் சார்பாக பட்டம் பெறக்கூடிய ஆஃப்ரீன் அவர்கள் ஆலிமா அவர்களுக்கு இந்த பொன்னாடையையும் இந்த கிஃப்டையும் கொடுத்து இன்ஷா அல்லாஹ் சங்கைப்படுத்துவார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் இந்த நிகழ்வு இத்தோடு நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை சரியாக 9:30 மணி அளவில் நமது பட்டமளிப்பு விழா மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. சரியாக 9:45 10 மணிக்குள்ளாக நமது மதரசாவினுடைய இறை இல்லத்தினுடைய